ஹலோ டீம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க இங்க சூப்பரா இருக்கோம்டா. என்ன விசேஷம், எப்படி போயிட்டு இருக்கு? நமக்கு தீபாவளி எல்லாம் முடிஞ்சு எல்லாம் இப்பதான் செட்டே இருக்கீங்க. ஸோ நமக்கு வந்து பசங்க ஜாயின் பண்ணிட்டே இருக்காங்க. எஸ் எஸ் யூ காட் ஆல் மெசேஜஸ். விஜயலட்சுமி சார் குட் ஈவினிங், eagerly வெயிட்டிங். வெரி குட், நானும் eagerly வெயிட்டிங். நமக்கு தீபாவளி லீவ்ல போயிடுச்சுல. நரேன் குட் ஈவினிங். குட் ஈவினிங், குட் ஈவினிங் நரேன். எஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்கடா? நல்லா இருக்கீங்களா? என்ன விசேஷம், எப்படி போயிட்டு இருக்கு? தீபாவளி எப்படி போச்சு? நல்லா ஜாலியா செலிப்ரேட் பண்ணீங்களா? யாரெல்லாம் தீபாவளி ஹாப்பியா செலிப்ரேட் பண்ணீங்க? கமெண்ட் பண்ணுங்க பாப்போம். வரானுங்க. வாங்க வாங்க, வணக்கம். வெரி குட், சூப்பர்ரா. நல்லபடியா போயிட்டு இருக்க அப்போ, கரெக்டா? நானும் ஜாலியா நல்லா ஹாப்பியா கொண்டாடினேன். ஓகே, சூப்பர் சார், சூப்பரா கொண்டாடிங்க. வெரி குட். ஏதாவது வித்தியாசமா வெடிச்சிங்களா? எனக்கு சூப்பரா போச்சுடா, நல்லா போச்சு, சூப்பரா போச்சு. நல்லா பட்டாசு வெடிச்சேன், ஜாலியா இருந்தேன். ஹேட் குட் ஃபுட், வென்ட் எவ்ரிதிங் வெல். ஓகே, வெரி குட். ஸோ நீங்க ரெடியா இருக்கீங்க? சரி, இப்போ தீபாவளியாக கொண்டாடியாச்சு, ஜாலியா இருந்துச்சு. நீ அதே மாதிரி சப்ஜெக்ட் ஆரம்பிச்சு ஜாலியா இருக்கலாமா? வணக்கம் சார், வணக்கம் பட்டு லட்டு, வணக்கம். லட்டு சாப்பிட்டீங்களா தீபாவளிக்கு? ஓகே, எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஆமா, நம்ம லைவ் போய் 2 நாள் ஆச்சு நினைக்கிறேன்ல. ஓ, வெரி குட். ஓகேடா. ஸோ பீப்புள் ஹவ் ஜாயின்ட், அப்படியே ஜாயின் பண்ணிட்டே இருக்காங்க. நம்ம அப்படியே அவங்களை வரவேற்று கொண்டு நம்ம உற்சாகத்துடன் அந்த கிளாஸ்ல ஆரம்பிப்போம். சரியா? அந்த ஒரேட்டர் பேசுற மாதிரி, வாங்கள் அனைவரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம அப்படியே ஜாலியாக அப்படி இந்த கிளாஸ் ஆரம்பிக்கலாம். அழகா சொல்லித்தரோம். ஓகே, அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி செகண்ட் பார்ட் கவனிச்சா மட்டும் போதும். ஃபர்ஸ்ட் பார்ட் தான் கொஞ்சம் ட்ரிக்கியா இருந்துச்சு, நம்ம ஈஸியா பார்த்தாச்சு, நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. செகண்ட் பார்ட் ஈஸி, ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகே, ஈஸிக்கெல்லாம் ஈஸிங்கிற மாதிரி ஈஸி பீசி இது. அப்போ குயிக்கா முடிச்சிடலாம். சரியா? ப்ரொவைடட் யூ ஜஸ்ட் ஹேவ் டு லிசன் அண்ட் ஃபாலோ அலாங் வித் மீ. ஸோ ஆரம்பிக்கலாமா? ரெடியா இருக்கீங்களா? யாரெல்லாம் ரெடியா இருக்கீங்களோ குயிக்கா நம்ம அந்த நம்ம சிம்பிள் இறக்குங்க பாப்போம். யாரெல்லாம் இருக்கீங்க? ஓகே, வெரி குட். ஹார்ட் சிம்பிள்ஸ் இறக்கிட்டு இருக்காங்க. நைஸ், ஃபைன். ஸோ நம்ம வந்து சாப்டருக்குள்ள போயிடலாம்டா. அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு அப்டேட் தரணும்டா. ஃபர்ஸ்ட் அப்டேட் உங்களுக்கு தெரியும், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், டெலிகிராம், யூடியூப், இது எல்லாத்துலையும் நாங்கள் இருக்கோம். ஃபாலோ மட்டும் பண்ணால் போதும், அழகாக அப்டேட்ஸ் கிடைக்கும். இன்னொரு முக்கியமான அப்டேட் இருக்கு. எஸ், உங்களோட டேலண்ட்டை அழகா நீங்க காட்டலாம். அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு அப்டேட். என்ன அப்டேட்? ஜிஐபி எக்ஸாம், தி கிரேட் இந்தியன் பேட்டில். இந்த எக்ஸாம் எழுதுறதுனால என்ன பிரயோஜனம் கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணீங்கன்னா 15,000 வர்த்தான பிரைஸ் இருக்கு. செகண்ட், நீங்க எந்த அளவுக்கு படிச்சு வச்சிருக்கீங்க, நீங்க உங்களை எந்த அளவுக்கு ஏமாத்தி வச்சிருக்கீங்கிறது இது மூலமா ஈஸியா கண்டுபிடிச்சலாம். கரெக்டா இல்லையா? நல்லா படிச்சிருக்கீங்கன்னா நல்லா எழுதுவீங்க, இல்லைன்னா எழுதிக்க மாட்டீங்க. ஸோ அதை வச்சு ஈஸியா கண்டுபிடிக்கலாம். ஓகே, அக்டோபர் 26 இந்த கோடை நீங்க ஸ்கேன் பண்ணி தான் ஈஸியா ரெஜிஸ்டர் பண்ணலாம். கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலி, மதுரையில அம்பிகா காலேஜ் பார்ட்ஸ் அண்ட் சைட்ஸ். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து எக்ஸாம்ஸ் நடக்குது, கண்டிப்பா எழுதுங்க. இதுக்கான சிலபஸ் போர்ஷன்ஸ் எல்லாமே ஆல்ரெடி கிளாஸஸ் ஆரம்பிச்சு சிபிஎஸ்சி சேனல் ரெகுலரா போயிட்டு இருக்கு. நீங்க பாருங்க, பார்த்து அழகா படிச்சு அப்டேட் பண்ணுங்க. பாருங்க, எல்லாமே டேட் வைஸோட இருக்கு. ஓகேவா? அது தவிர நீட் படிக்க ஆசைப்படுறவங்களுக்கு அதுக்கு நமக்கு ஃபாஸ்ட் ட்ராக் பேட்ச் இருக்கு. ஸோ அதில் வந்து ஆன்லைன் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 10,000, பட் டிஓசி 2026 கூட அப்ளை பண்ணிட்டீங்கன்னா 8,499 பர்ச்சேஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு கோர்ஸ் கூட எனக்கு வந்து டேப் வேணும், மெட்டீரியல்ஸ் வேணும், யூ கேன் கெட் ஃபார் திஸ் ப்ரைஸ். ஓகே, ஃபைன். அதான் இல்லை சார், எனக்கு ஆன்லைன் வேண்டாம், நான் ஆஃப்லைனில் தான் படிப்பேன். ஏன்னா ஆன்லைனாக படிக்க மாட்டேன், விளையாண்டே இருப்பேன். ஸ்டேட் போர்டு பசங்க வந்து ஷைன்ஸா கிளாஸ் நான் கவனிக்க மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம்? ஆஃப்லைன்ல இந்த கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் for 29,500. ஓகே, அண்ட் இதுல வந்து மெட்டீரியல்ஸ், டிபிபிஸ், Xylemோட LMRP எல்லாமே கவர் ஆகும். ஓகே, ஏதாவது டவுட்ஸ் நம்பர் கால் பண்ணி குயிக்கா சீட்டை ஃபில் பண்ணிக்கோங்க. சரியா? சோ ரெடியா இருக்கீங்களா? ஆர் யூ கைஸ் ரெடி? சூப்பர். எஸ். ஸோ பசங்களா, அப்ப நம்ம செஷன் ஆரம்பிச்சலாமா? ரெடின்னு ஒரு மெசேஜ் போடுங்க பாப்போம். Fine. Amir, good to see you, sir. Thank you, Amir, but I can't see you, right? I am happy that you are here.
good to see your text. Okay, fine. Okay da, messages வந்துட்டு இருக்கு, எனக்கு லோட் ஆகுதுடா. சரியா? ரெடி, அமீர் ரெடி, நரேன் ரெடி, பட்லடு இருக்கீங்களா, விஜயலட்சுமி இருக்கீங்களா, எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? ஆரம்பிக்கலாமா? நான் ஸ்டார்டிங்ல கவனிச்சீங்கன்னா கடகட முடிச்சலாம். இடையில வந்துட்டீங்கன்னா டவுட் வரும்டா, அப்ப கஷ்டம். அப்ப ஸ்டார்டிங்ல வந்துருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் இழுத்து பிடிச்சி கூப்பிட்டு வந்துருங்க. நமக்கு அப்படியே ஃபன்னா இன்டராக்டிவா கொண்டு போகணும்ல. So bring your friends along with it and we'll quickly start the session. Ready? Oh, very good. Okay da. Okay, we'll start. Okay, fine. So Vijayalakshmi is all set, we'll start. Okay, so நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸ் நிறைய பார்த்தோம்னா ஜீன் தெரப்பில நிறைய பார்த்து ஸ்கிட். நீங்க அந்த 4-year-old கேர்ள் பாத்தீங்களா? டிஷாந்தி சில்வா போய் பாத்தீங்களா? யாரெல்லாம் பாத்தீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஃபைன். ஸோ நம்ம வந்து டாபிக் ஆரம்பிக்கலாம். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம், மாலிகுலர் டயக்னோஸ்டிக் டெக்னிக்ஸ் அண்ட் அதோட அட்வான்டேஜஸ், அதை ஃபாலோ பண்ணி அப்படியே இந்த சாப்டர் கொண்டு போகிறோம். ஆரம்பிச்சலாமா? ஸோ பாருங்க, மாலிகுலர் டயக்னோஸ்டிக்ஸ். ஃபர்ஸ்ட் டயக்னோஸ்டிக்னா என்ன? டேய், நான் எப்பவுமே சொல்றேன், நீட் படிக்கிற பசங்கன்னு சொல்றேன். சரியா தம்பிங்களா? டாக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க. நல்லா எப்படி சொல்றது, they're really good with treatment, they're really good with medicines, they're really good with surgeries. நிறைய பேர் இருக்காங்க. டயக்னோஸ்டிக்ங்கிறது எப்படி சொல்றது, ஒரு ஸ்கில். அது ரொம்ப ஒரு பிரைமான ஸ்கில். ஸோ அந்த ஸ்கில்லை டெவலப் பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கரெக்டா? ஏன்னா டயக்னோசிஸ்ங்கிறது உனக்கு என்ன பிரச்சனை இருக்குங்கிறது கண்டுபிடிக்கிறது. நீ வந்து கிடைச்சிருக்கிற சிம்டம்ஸ் ஆர் சம்டைம்ஸ் சிம்டமேட்டிக்ஸ் ஏசிம்டமேட்டிக்கா இருக்கலாம், சிம்டம்ஸ் இல்லாம இருக்கலாம். அப்படியும் இருந்து எப்படியாவது ஃபிகர் அவுட் பண்ணி அந்த கண்டிஷனை டயக்னோசிஸ், அதாவது அழகா சொல்லி கொடுக்கறது அந்த டயக்னோஸ்டிக் டெக்னிக்ஸ். ஓகே, ஸோ அந்த மாதிரி டெக்னிக் வந்து டாக்டர்ஸ்க்கு வந்து நிறைய பேர் இருக்காங்க, தேர் டூயிங் குட். பட் சில பேர் ரொம்ப ஸ்கில்ஃபுல்லா இருப்பாங்க, அந்த நோயை கரெக்டாக கண்டுபிடிப்பாங்க. அப்போ அந்த மாதிரி ஸ்கில்லை வந்து நான் எப்பவுமே பசங்க டெவலப் பண்ண சொல்லுவேன். அப்போ என்ன வேணும், ப்ரொஃபவுண்ட் நாலேஜ் வேணும், சப்ஜெக்ட் நாலேஜ் வேணும், எக்ஸ்பர்டைஸ் வேணும், ரிலேட் பண்ண கற்றுக்கணும், அந்த மாதிரி தான். ஸோ அப்போ டயக்னோஸ்டிக் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். மெடிக்கல் ஃபீல்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டூல். சரியா? எஸ், வெல்லாமே பிளேக் சார். வணக்கம் சார். வணக்கம் பிளேக். எப்படி இருக்கு பிளேக்? தீபாவளி எப்படி போச்சு? சூப்பரா போச்சா? நல்லா ஜாலியா இருந்துச்சா? ஓகே, ஃபைன். ஸோ உங்க விசேஷம் சொல்லுங்க, நம்ம டாபிக் அப்படியே போயிட்டு அப்படியே விசேஷத்தை பேசுவோம். சரியா? ஓகே, ஸோ அப்படி போல டயக்னோஸ்டிக் பண்றதுக்கு நிறைய டூல்ஸ் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஓகே, ஸோ அதில் வந்து நம்ம என்ன பண்ண போறோம், மாலிகுலர் டயக்னோஸ்டிக் டூல்ஸை பார்க்க போறோம். அப்படின்னா என்ன சார் மாலிகுலர்னா? நான் வந்து செல் லெவலுக்கு போறேன். ஐம் கெட்டிங் என் பாடியில வெளியே இருக்கிறது மார்ஃபாலஜிடா, அப்படியே உள்ள அனாட்டமி, அப்படியே உள்ள போய் செல்லார் லெவலுக்கு போறேன். அங்க டிஎன்ஏ அதுக்குள்ள அந்த ரேஞ்சுக்கு போய் நான் வந்து என்ன இருக்குங்கிறது ஈஸியா கண்டுபிடிச்சு எடுக்க போறேன். ஸோ கால்ட் அஸ் டயக்னோஸ்டிக்ஸ். ஓகே, ஃபைன். மார்ஷல் ட்ரேக். ஹலோ சார். ஹலோ மார்ஷல் ட்ரேக். லைக் வர்ஸ்ட் சார், நான் தீபாவளி அப்போ தூங்கிட்டேன். என்னடா நீங்க இப்படி, ஏன் தீபாவளி பட்டாசு தெரியல, வீட்டுல சண்டை போட்டு வாங்கிருக்கணும்ல. அதனால தீபாவளி அப்போ தூங்கவே முடியாது. காலையில ஆரம்பிப்போம், 6 மணிக்கு வெடி வெடிக்க ஆரம்பிச்சா வெடி அப்படியே டீமா பிரிச்சுப்போம். நாங்களாம் உங்க ஸ்கூல் படிக்கும், உங்க ஏஜ்ல இருக்கும்போது, காலேஜ் படிக்கும் போதெல்லாம் என்ன பண்ணுவோம்னா, ஏரியா ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க. வந்து டீமா பிரிச்சுப்போம், 10 பேர் டீமா பிரிச்சு ஆளாளுக்கு 2 பிஜிலி பாக்கெட் எடுத்துப்போம். ஓகே, எவ்ரிபடி வில் ஹேவ். ஏன்னா அப்போ அதெல்லாம் ரொம்ப சீப்பா இருக்கும். எல்லாருக்கும் இருக்கு எடுப்போம், எடுத்து ஒரு வத்தி கையில வச்சுப்போம், அப்படி மாத்தி மாத்தி கேங் வார்னு விளையாண்டுருப்போம். ஸோ அது வந்து ஒரு டைம். ஓகே, அந்த மாதிரி நீங்க விளையாடணும்டா. என்னடா நீங்க இனி கொஞ்சம் வருஷத்துல பேன் பண்ணிடுவாங்க. ஓகே, ஃபியூ இயர்ஸ்ல மேபி தீபாவளி கிராக்கர்ஸ் பேன் பண்ணிடுவாங்க. அப்புறம் விஆர்ல தான் பார்க்கணும், மேல வெடிக்குது அப்படின்னு விஆர்ல தான் பார்க்கணும். சரியா? ஃபைன். எனக்கு வெடிக்க பிடிக்கல சார், ரெயினா நல்லா தூங்கிட்டேன். சூப்பர்ரா, அடிப்பொலி. மை தீபாவளி சாப்பிட்டேன், வெடி வெடிச்ச, தூங்கின, ரிப்பீட். சூப்பர்ரா, அதுவும் அருமையான தீபாவளி. ஓகே, என்னைக்குமேடா ஒகேஷன்ஸ் வந்து என்ஜாய் பண்ண பழகுங்க. ஓகேவா? ஏன்னா நமக்கு இந்த ஒகேஷன்ஸ் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான மெமரிஸா இருக்கும். இப்போ நான் சொல்றேன் பாத்தியா, என்னோட ஸ்கூல் டேஸ், காலேஜஸ் எல்லாம் அது நாஸ்டாலஜிக் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். மார்ஷல் கூட வீடியோ கால் பேச சார். ஓ, அப்ப நீங்க 2 பேர் கூட்டுக்கிழமைங்களா? பேர்ல கண்டுபிடிச்சா என்னமோ ட்ரேக்கு பிளேக்குன்னு நினைச்சேன். அப்பவே நினைச்சேன் இவங்க ட்வின்ஸா இருப்பாங்கன்னு நினைச்சேன். ஓகே, ஃப்ரெண்ட்ஸா இருக்கீங்க, வெரி குட். ஓகேடா, ஃபைன். ஸோ தீபாவளி நல்லபடியா முடிஞ்சு. ஓகே, நரகாசூரனை தூக்கி போட்டு மிச்ச மாதிரி நல்லபடியா முடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இந்த சாப்டர் அழகா முடிக்க போறோம். சரியா? கூடவே இருங்கடா, டப்பு டப்புன்னு முடிச்சிடலாம். ஓகே, படிச்சவங்க ரிவிஷன் மட்டும் பண்ணுங்க. ஓகே, கூட சேர்ந்து படிக்க ஆரம்பிங்க. ஓகே, பேசிட்டே இருக்காதீங்க.
நானும் ஒரு காலத்துல பேசிட்டே தான் இருந்தேன், மார்க் டிராப் ஆச்சு, நல்லா ஞாபகம் இருக்கு. அதனால ரொம்ப பேசாதீங்க, படிக்கவும் செய்யுங்க, சரியா? ஓகே ஃபைன். ஸோ அப்படிப்பட்ட இந்த மாலிகுலர் லெவல்ல போய் என்ன பண்ண போறேன், அந்த டயக்னோஸ்டிக்ஸ் தான் கண்டுபிடிக்க போறேன், சரியா? அப்ப நம்ம பாப்போமா? இப்ப பாருங்க, ஏர்லி டிசீஸ் டிடெக்ஷன், அதாவது ஏர்லியரா ஃபர்ஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஏர்லியர் டிசீஸ் இருக்கும்ல, ஃபர்ஸ்ட் பழைய காலத்துல வந்து டிடெக்ஷன் எப்படி பண்ணுவாங்க தெரியுமா? பேசிக்கா இருக்கக்கூடிய நார்மல் விஷயங்களை வச்சு பண்ணுவாங்க. பாருங்க, இட்ஸ் க்ரூஷியல் ஃபார் ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் ஆஃப் இன்ஃபெக்ஷன்ஸ் ஆர் ஜெனடிக் டிசார்டர்ஸ். இத கன்வென்ஷனல் மெத்தட்ஸ் சொல்ல, ஏர்லியர் மெத்தட்ஸ், பழைய மெத்தட்ஸ். அந்த என்ன இருக்கு, மைக்ரோஸ்கோப் மூலமா பாக்குறது, சீரம் டெஸ்ட், யூரின் டெஸ்ட் எல்லாம். ஓகே, அப்ப டயக்னோஸ்டிக் ஏன் முக்கியங்கிறது பாத்துட்டீங்களா? ஏன்னா டயக்னோஸ்டிக் நான் எவ்வளவு சீக்கிரம் பண்றேனோ அவ்வளவு சீக்கிரம் அந்த நோயை வந்து நான் வந்து பரவ விடாம தடுக்க முடியும். நானே 1 மணி நேரம் அப்புறம் தான் கண்டுபிடிக்கிறேன். as in like I am taking a longer time to figure out the condition னா அது ஆல்ரெடி என் பாடி ஃபுல்லா பரவிடுச்சு. அப்புறம் நான் ட்ரீட்மெண்ட் ரொம்ப கஷ்டம். ஞாபகம் இருக்கா, கேன்சர் சொல்லுவாங்கல்ல, கேன்சர் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல பார்த்தா கியூர் பண்ணலாம்னு சொல்லுவாங்க, ஆனா ஃபைனல் ஸ்டேஜ்ல பார்த்தா கஷ்டம்னு சொல்லுவாங்க. ஏன்னா பாடி ஃபுல்லா பரவிடுச்சு. சோ அது வந்து ஏர்லி டயக்னோஸ்டிக் ரொம்ப முக்கியம். ஓகே, அப்ப அதுல கன்வென்ஷனல் மெத்தட்ஸ் என்ன சொல்றாங்க? மைக்ரோஸ்கோபி. நார்மலா மைக்ரோஸ்கோப்ல பிளட்ல என்ன சேஞ்ச் இருக்கு, சீரம்ல சேஞ்ச் இருக்கு பாப்பாங்க. அப்புறம் சீரம் டெஸ்ட் தெரியுமாடா? நம்ம பிளட் இருக்குல்ல, நம்ம பிளட்டை வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்பீட்ல அப்படியே நல்லா ஃபாஸ்டா சுத்தும் போது என்ன ஆகும்னா சில பொருள் வந்து செட்டில் ஆகும். ஓகே, பிளட் செல்ஸ் எல்லாம் இல்லாம சில பொருள் செட்டில் ஆகும். அந்த பொருள் பேர் தான் சீரம். அந்த சீரமை டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க, என்ன ஏதாவது ஆன்டிஜென் இருக்கா, ஏதாவது ஆன்டிபாடி இருக்கான்னு பார்ப்பாங்க. அதான் சீரம் டெஸ்ட். அடுத்து யூரின் டெஸ்ட். யூரின்ல என்ன சேஞ்சஸ் இருக்குன்னு பார்ப்பாங்க. இப்போ பாருங்க, ஆர் இன்டைரக்ட் அண்ட் நாட் ஆல்வேஸ் ஸ்பெசிபிக். இதுதான் பிரச்சனை. என்ன பிரச்சனை? இந்த பர்டிகுலர் கண்டிஷன்ஸ், இந்த கன்வென்ஷனல் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணும்போது எனக்கு ஸ்பெசிபிக்கான ரிசல்ட்ஸ் கிடைக்கணும்னு அவசியம் இல்லை. மேபி அது மாறலாம், என் டயக்னோஸ்டிக்கே தப்பாகலாம், அப்படி கூட இருக்க சான்சஸ் இருக்கு. சோ அதனால இதெல்லாம் ஓவர் கம் பண்ற மாதிரி நமக்கு என்ன டெக்னிக் வந்திருக்கு? மாலிகுலர் டயக்னோஸ்டிக் டெக்னிக்ஸ் வந்திருக்கு. இது எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா? ஈஸியா இருக்கா? ஓகே, எனக்கு டவுட் இருக்கா? நெட் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு எனக்கு, அதான் கமெண்ட் இருக்கா? எஸ், ஓகே, சூப்பர். Is it clear for everybody? We'll proceed now. Okay. அப்ப இந்த மாடர்ன் மாலிகுலர் டெக்னிக்ஸ் பாத்தீங்கன்னா என்னெல்லாம் இருக்கு? RDNA டெக்னாலஜி இருக்கு, PCR இருக்கு, ELISA இருக்கு. that allows என்ன ஸ்பெசிபிக், என்ன இதனால அது வந்து ரொம்ப பெருசா பேசுறீங்கன்னு கேட்டீங்கன்னா ஏர்லியாவும் அக்யூரேட்டாவும் டிடெக்ட் பண்ண முடியும். என்னால ஏர்லியாவும் அக்யூரேட்டாவும் டிடெக்ட் பண்ண முடியும். அப்ப இந்த ELISA என்ன, RDNA என்ன, PCR என்னங்கிறது நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப முக்கியம்டா. இருந்து கண்டிப்பா கேள்வி கேட்பான். நான் டெஃபினட்டா சொல்றேன், PCR, ELISA இந்த மாதிரி டெக்னிக்ஸ் வந்து கண்டிப்பா கேள்வி கேட்பான். ஓகே, சோ மிஸ் பண்ணாதீங்க. கிரியேட்டிவ் 1 மார்க்ஸும் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. கிளியர்? ஓகே, சோ நம்ம அடுத்த பேரா பார்ப்போம். ஓகே, pathogens are usually detected only after symptoms appear, but usually after symptoms appear. Wait a minute. Okay, but PCR can detect them even at very low intensity or very low concentration. இப்போ என்ன மீன் பண்றாங்க? நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கோடா. உனக்கு ஒரு நோய் இருக்குன்னு எப்ப தெரியும்? அந்த சிம்டம்ஸ் வந்தாதான் நீ யோசிப்ப. நம்மளும் அப்படிதானே, நமக்கு எல்லாமே தெரியும்ல. சோ எனக்கு வந்து காய்ச்சல் இருந்துச்சா அது என்ன காய்ச்சல் எனக்கு தெரியும், நான் பாட்டு டோலோ சாப்பிட்டு ஜாலியாக உட்காந்துப்போம். கரெக்டா? நம்ம அந்த மைண்ட் செட் தப்பு, அதில் அப்படி இருக்க கூடாது. சரியா? நமக்கு டவுட் இருக்குதோ இல்லையோ, நம்ம பாடியில சம்திங் அப்நார்மல், யூ வில் ஹேவ் டு மீட் தி டாக்டர். ஏன்னா அவருக்கு தெரியும். சோ அப்படி போகும்போது he can understand. இப்ப பாருங்க, நிறைய சிம்டம்ஸ் எல்லாம் வந்தாதான் நமக்கு வந்து ஜெனரலா பேத்தஜன்ஸை கண்டுபிடிக்க முடியும். ஆனா நீ இந்த PCR மாதிரி டெக்னிக் யூஸ் பண்ணனா ஈஸியா கண்டுபிடிச்சலாம். இப்ப நான் ஒரு அழகான ஒரு கான்செப்ட் நல்லா கேளுங்கடா. சிம்டம்ஸ் என் பாடி ஃபுல்லா இருக்குன்னா என்ன அர்த்தம்னா, என்ன என் பாடிக்குள்ள இருக்கிற அந்த பேத்தஜன், டிசீஸ் காஸ் பண்ற பேத்தஜனோட கான்சென்ட்ரேஷன் ஜாஸ்தியா இருக்குன்னு அர்த்தம். அது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, அதனால என் பாடி சிம்டம்ஸை காட்டுது. இப்ப என்ன பிரச்சனை? என் பாடியில அந்த பேத்தஜன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாயிருச்சு. இப்ப நான் கண்டுபிடிச்சு கொள்றதுக்கு ப்ராசஸ் கொஞ்சம் கஷ்டம், அண்ட் இட்ஸ் ஆல்சோ வெரி டிஃபிகல்ட். ஆனா பேத்தஜன்ஸ் கம்மியா இருக்கும்போது நான் கண்டுபிடிச்சது ரொம்ப ஈஸி. ஆனா என்ன பிரச்சனை? பேத்தஜன்ஸ் கம்மியா இருக்கும்போது சிம்டம்ஸை காட்டாது. அப்ப கம்மி பேத்தஜன்ஸ்ல எப்படி கண்டுபிடிக்கலாம்? சிம்டம்ஸ் இல்லாம PCR மாதிரி டெக்னிக்கை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். இது புரிஞ்சுதாடா? இது ரொம்ப முக்கியம்டா. இது எல்லாமே கான்செப்சுவல். புரிஞ்சு உங்களுக்கு? இது 2 கான்செப்ட் இருக்கு. பேத்தஜன் ஜாஸ்தியான சிம்டம் வருங்கிறது ஒரு கான்செப்ட். அப்ப பேத்தஜன் கம்மியா இருந்து சிம்டம்ஸ் வராது. அப்ப நான் எப்படி நோயை கண்டுபிடிப்பேன்? PCR டெக்னிக் மாதிரி யூஸ் பண்ணி கண்டுபிடிப்பேன். அப்ப PCR என்ன பண்ணுது? கம்மி அளவுல பேத்தஜன் இருந்தாலுமே அதை கண்டுபிடிச்சு கொடுக்கும். Even at less or low concentration. பாருங்க, but very low concentration by amplifying nucleic acids.
அப்ப எனக்கு அந்த பேத்தஜன் கொஞ்சமா இருந்தா போதும், அதை வச்சு நான் அதை ஆம்பிளிஃபை பண்ணி ஓ இப்படி வந்திருக்கு இதுதான் கண்டிஷன்ல கண்டுபிடிக்கலாம். ஓகே, அவ்வளவுதான் விஷயம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? நீங்க சென்டென்சஸ் மனப்பாடம் பண்ணலாம், ஆனா உள்ள ஹிடன் கான்செப்ட்ஸ் நீங்க மனப்பாடம் பண்ணுவீங்க. ஓகே, யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் இட். கிளியர்? ஃபைன். சூப்பர் கிளியர். சூப்பர் மார்ஷல். ஃபைன். அடுத்து இப்போ அதுல ஒரு முக்கியமான டெக்னிக் தான் எலைசா, என்சைம் லிங்க்ட் இம்யூனோசார்பென்ட் அசே. ஓகே, அந்த வேர்ட் ரொம்ப முக்கியம் தான். என்சைம் லிங்க்ட் இம்யூனோசார்பென்ட் அசே. அதை பார்த்துருவோமா? ஓகே. So it was discovered by Eva Engel and Peter Perlman in 1971. சயின்டிஸ்ட் பேரை படிக்கணுங்கிறது நம்ம எப்படி சொல்றது தெரியுமா? அது ஒரு கடமைடா. நீங்க வந்து நானுமே சின்ன வயசுல யோசிப்பேன், ஐயோ கட்டுப்பா இருக்கு சயின்டிஸ்ட் பேரு இயர் படிக்கிறதுக்கு. பட் ஒன்ஸ் நான் வந்து எப்போ இந்த ஃபீல்ட்ல வந்து புரிய ஆரம்பிக்குதோ அப்பதான் எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன் தேர் ஒர்க். ஆக்சுவலி நம்ம லைஃப் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நிறைய ஒர்க் பண்ணிருக்காங்க. அப்படி பண்ணும்போது அவங்க வந்து நம்ம கண்டிப்பா ரெஸ்பெக்ட் பண்ணணும். வில் ஹேவ் டு நோ தம், வில் ஹேவ் டு நோ தேர் இயர்ஸ். நம்ம வந்து கடமையா படிக்கணும். கடமைக்குன்னு எப்படி சொல்றது, ஐயோ படிக்கணுமே படிக்கக்கூடாது. யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் ஓகே திஸ் இஸ் மை டியூட்டி டு லேர்ன். அந்த மாதிரி நீங்க படிக்கணும். சரியா? கிளியர்? ஓகே, சூப்பர்ரா. ஃப்ரோசன், வெரி குட். ஓகே, so used to detect specific antigens or antibodies in a sample. டேய் இதுக்கு வந்து இன்னொரு கான்செப்ட் கிளியர் பண்ணிக்கோடா. ஆன்டிஜென்னா என்ன, ஆன்டிபாடினா என்ன? நல்லா அழகா சொல்றேன், உங்களுக்கு தெரியும், அழகா சொல்றேன் கேளுங்க. என் பாடியில டிசீஸ் காஸ் பண்றது ஆன்டிஜென். கரெக்டா? அந்த ஆன்டிஜன் வேர்டு அர்த்தமே என்ன? ஆன்டிபாடி ஜெனரேட்டிங். ஆன்டிபாடியோட ஆன்டி ஜெனரேட்டிங் ஜென்னும் சேர்த்து ஆன்டிஜன். அப்ப என் உடம்புக்குள்ள ஒரு பொருள் வந்து என் பாடியை ட்ரிகர் பண்ணி என்னோட ஆன்டிபாடிஸ் என்னோட இம்யூனிட்டி அதை ட்ரிகர் பண்ணிடுச்சுன்னா அவன் தான் ஆன்டிஜன். அப்ப எனக்கு தேவையில்லாதவன், எனக்கு வேண்டாதவன் இந்த ஆன்டிஜன். அப்ப அந்த ஆன்டிஜனும் அப்புறம் என் பாடியில் இருக்கிற ஆன்டிபாடியும் கண்டிப்பா இன்ட்ராக்ட் ஆகும். அது ஒரு ஸ்பெசிபிக், ஒரு பெக்யூலியரான இன்ட்ராக்ஷன். ஆன்டிஜன் ஆன்டிபாடி இன்ட்ராக்ஷன்ங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்பெசிபிக் இன்ட்ராக்ஷன். ஆன்டிஜன் வேற யாருக்கும் இன்ட்ராக்ட் ஆக மாட்டாங்க, ஆன்டிபாடி கூட மட்டும் தான் இன்ட்ராக்ட் ஆகும். அப்படியா? அப்படிதானே? கிளியரா? ஓகே. சோ அப்படிப்பட்ட அந்த ஆன்டிஜன் ஆன்டிபாடி இன்ட்ராக்ஷன்ஸ் மூலமா நான் என்ன பண்ண போறேன், அந்த நோயை கண்டுபிடிக்க போறேன். இப்போ அந்த கான்செப்ட் கிராட்டிடியூட் காட்டணும் பை வே. எக்ஸாக்ட்லி மார்ஷல் ட்ரிக், எக்ஸாக்ட்லி. மேபி நாளைக்கு நீங்க ஒரு சயின்டிஸ்ட் ஆகி நீங்க ஒரு பொருளை கண்டுபிடிச்சு அதை உங்க புக்ல எழுதி அதை நீங்க படிக்கும் போது ஒரு உங்க ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கும் போது எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா? நல்லா இருக்கணும். Because you work for them, right? அதேதான். எல்லாமே பிளேக் எல்சா, அதேரா எல்சா, எலிசா அது. இத சார் 10th டைம் சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். இத சார் 10th டைம் சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். எதடா இதுவா? ஓகே, ஃபைன். அப்ப இந்த ஆன்டிஜன் ஆன்டிபாடி இன்டராக்ஷன் பேஸ் பண்ணி படிக்கிறதா இந்த எலிசா டெக்னிக். ஓகேவா? ஃபைன். Important tests for diagnosing HIV infection and detecting hormones like HCG. அப்போ பிரைமரியா எனக்கு வந்து என் பாடியில் இன்ஃபெக்ஷன் கண்டுபிடிக்கலாம். ஃபார் சே ஹெச்ஐவி எடுத்துப்போம். அப்போ ஹெச்ஐவிங்கிறது ஒரு வைரஸ், கரெக்டா? ஹியூமன் இம்யூனோ வைரஸ். அப்போ என் வைரஸ் என் பாடிக்குள்ள இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்? கண்டிப்பா அந்த வைரஸ் என் பாடிக்குள்ள வந்துச்சுன்னா அதுக்கு ஏத்த மாதிரி ஆன்டிபாடி என் பாடியில் ப்ரொடியூஸ் ஆகும். கரெக்டா இல்லையா? சண்டை போடுறதுக்கு. அப்போ அந்த ஆன்டிஜன் ஆன்டிபாடி இன்டராக்ட் ஆகிங்கிறத நான் கண்டுபிடிச்சாலே போதும், ஹெச்ஐவிக்கு கன்ஃபார்ம் பண்ணிடலாம். இல்ல என் பாடியில ஆன்டிபாடி உருவாகும்னு வைப்போம், ஹெச்ஐவி மட்டும் இருக்கு. நான் என்ன பண்றேன், ஆன்டிபாடி வெளியே உருவாக்கிட்டு உள்ள அனுப்புறேன். அப்ப அந்த ஆன்டிபாடி ஆன்டிஜன் சேரும் போது என்ன கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்? ஹெச்ஐவி இருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான் விஷயம். ஓகே. And also you can help in detecting the HCG. HCG என்ன ஹார்மோன்? ஹியூமன் கோரியானிக். ஓகே, குனாடோட்ரோபின். ஒரு கேள்வியா கேட்கல நினைச்சேன், பட் ஸ்டில் பரவாயில்ல சொல்லிடுறேன். ஓகே ஃபைனா? சோ HCG என்ன அர்த்தம்? ஹியூமன் கோரியானிக் குனாடோட்ரோபின். இது வந்துட்டு ஓகே. நான் இன்னொரு கேள்வி கேட்கறேன்டா. நான் ஃபுல் ஃபார்ம் கேட்கலாம்னு நினைச்சேன். இந்த கேள்வி HCG எந்த கண்டிஷன்ல நீங்க பார்க்கலாம்? HCG-க்கு என்ன அந்த பெக்யூலியாரிட்டி? வாட் இஸ் தி ஸ்பெசிஃபிசிட்டி ஆஃப் திஸ் HCG? யார் சொல்றா பாப்போம். ஃபர்ஸ்ட் யார் சொல்றா பாப்போம். இது நம்ம வந்து ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் சாப்டர்லயே வெரித்தனமா படிச்சோம். HCG, இந்த HCG ஓட ஸ்பெசிஃபிசிட்டி என்ன? அதான் என் கேள்வி. சொல்லுங்க பாப்போம். ஓகே சொல்லுங்க. நான் என்ன பண்றேன், மீன்வேல் ஐ வில் கண்டினியூ. ஐ வில் ஆல்சோ செக் ஆன் யுவர் கமெண்ட்ஸ். ஓகே, இப்போ பாருங்க. இப்போ இந்த ஆன்டிஜன் ஆன்டிபாடி இந்த ஒரு எலைசா டெக்னிக் எப்படி ஒர்க் பண்ண போறோம்? நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. ஆன்டிஜனும் ஆன்டிபாடி சேர்ந்துச்சுன்னா அந்த சேர்ந்ததை நான் கண்டுபிடிச்சாலே போதும், எனக்கு அந்த நோய் இருக்கா இல்லைன்னு கன்ஃபார்மா தெரிஞ்சிடும். இப்போ எப்படி பாத்துருவோமா? சார் நாளைக்கு தஞ்சாவூருக்கு மழை பெய்யணும் வேணுங்க சார். என்ன அப்படி பண்ற? என்னது சார்? லாக்டேஷன் தப்புடா. லாக்டேஷன் இல்ல, HCG. அந்த HCG வந்து என்ன பண்ணும் அப்படி சொல்லு, அது கூட போதும். HCG எதனால வருது? லாக்டேஷன் இல்ல, லாக்டேஷன் இல்ல.
நீங்க சொல்றது HPL சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். ஹியூமன் பிளாஸ்மிக் லாக்டோஜன் சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். நான் கேக்குறது HCG, ஹியூமன் கோரியானிக் குனாடோட்ரோபின். ஏய் நீங்க என்னடா நீங்க ரிவிஷனே பண்ண மாட்டேங்கிறீங்க. வெரி பேட், வெரி வெரி பேட். நெட் ஸ்லோவா இருக்கா இல்ல நீங்க ஸ்லோவா பேசுறீங்களா? ஓகே. லாக்டேஷன் அங்கதான் நிக்குது, வேற எதுவும் சொல்ல. டேய் லாக்டேஷன்லடா ஞாபகம் இல்லையா உங்களுக்கு? HCG என்ன பண்ணும்? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அகைன் சொல்றேன், HCGங்கிறது எப்போ ஒரு விமன் பிரெக்னென்ட் ஆகுறாங்களோ அப்ப மட்டுமே தெரியக்கூடிய இந்த ஹார்மோன் தான் HCG. பிரெக்னென்ட் விமன்ல மட்டும் எக்ஸ்க்ளூசிவா இருக்கிற ஹார்மோன் தான் HCG. அப்ப HCG இருக்குன்னா அந்த விமன் பிரெக்னென்ட்னு அர்த்தம். கிளியர்? அதுவா சார்? அது வந்து இருங்க சார், நாங்க ஸ்லோ சார். எப்படா ஒரே டோன்ல பேசுறீங்க? ஒரே பக்கத்துல கூட டெக்ஸ்ட் பண்ணிருக்கீங்களா இல்ல உங்க வீட்டுல உட்காந்துருக்கீங்களா? நெட் ஸ்லோயிங் கரண்ட் ஆஃப். அதனால நீ மழை வந்து லீவ் போலாம் பிளான் பண்ணிட்டு இருக்கு. கரெக்டா? ஆண்டவா இந்த பையனை எப்படியா ஸ்கூலுக்கு அனுப்பி படிக்க வச்சிரு ஆண்டவா, வேண்டிட்டேன்டா. சரியா? ஓகே ஃபைன். ஸோ இப்போ அந்த HCGங்கிறது ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டேன்ல, அதாவது எக்ஸ்க்ளூசிவா விமன் பிரெக்னன்ட் விமன்ல பார்க்கலாம். இப்போ நம்ம டாபிக்ல போற பாருங்க. இப்போ இந்த எலைசர் டெக்னிக் எப்படி நம்ம பண்ணலாம்? ஈஸிடா, ரொம்ப ரொம்ப ஈஸி. நான் என்ன பண்ண போறேன், ஒரு 1 by 1 ஸ்டெப்பா போலாம், அப்ப ஈஸியா இருக்கும். Antigen or antibody is immobilized on a plate. Specific antibody or anti-antibody binds. Enzyme linked reaction forms a colored product. இது வந்து குயிக்கா ஷார்ட்டா எழுதிருக்கோம்டா. நான் கொஞ்சம் இது வந்து டீடைல் எக்ஸ்பெரிமெண்ட் சொல்றேன் பாருங்க. என்கிட்ட ஒரு பிளேட் இருக்கு இந்த மாதிரி. ஓகே, சோ இந்த பிளேட்ல நான் என்ன பண்ணலாம், ஒன்னு ஆன்டிஜனை வைக்கலாம். எனக்கு எது ஈஸியா இருக்கும், எனக்கு வந்து எது அவைலபிளா இருக்கோ, ஒன்னு நான் ஆன்டிஜனை வைக்கலாம் இல்ல ஆன்டிபாடி வைக்கலாம். ஓகேவா? இன்னும் கொஞ்சம் ஈஸியா சொல்றேன் கேளுங்க. இப்போ எனக்கு இப்போ someone has HIVன்னு வைப்போம். அப்ப அவங்க பாடியில கண்டிப்பா இந்த HIVங்கிற ஆன்டிஜன் இருக்கும். ஓகே, அப்ப இந்த ஆன்டிஜனை நான் எடுத்துட்டேன்னா நான் அந்த ஆன்டிஜனை இந்த பிளேட்ல வச்சிருவேன். இல்ல எனக்கு ஆன்டிஜன் கிடைக்கல, அந்த ஆன்டிஜன் போல ஆன்டிபாடி தான் கிடைச்சிருக்குன்னா அந்த ஆன்டிபாடி இந்த பிளேட்ல வைப்பேன். எதுனாலும் நான் வைக்கலாம். ஓகே, I can either keep antigen or antibody. வேற பிளேஸ் பட் சேம் டெஸ்டிங். சூப்பர். இப்போ நீயும் மலைக்கு தான் வேண்டிட்டு இருக்கேன். அப்ப நான் ஆன்டிஜனும் ஆன்டிபாடி வச்சிட்டேன். ஓகே, நான் இப்ப ஆன்டிஜனை வச்சேன்னா அந்த ஆன்டிஜன் கூட யார் பைண்ட் ஆகும்? அந்த ஆன்டிஜனுக்கு ஏத்த ஸ்பெசிபிக்கான ஆன்டிபாடி தான் பைண்ட் ஆகும். HIVங்கிற ஆன்டிஜன் இருக்குன்னா அந்த HIVக்கு அகைன்ஸ்டா வர அந்த ஆன்டிஜனுக்கு அகைன்ஸ்டா வர ஆன்டிபாடி மட்டும் தான் பைண்ட் ஆகும். அப்ப நான் என்ன பண்ண போறேன், அந்த HIV அகைன்ஸ்டா இருக்கிற ஆன்டிபாடியை ஆட் பண்ண போறேன். ஓகே, அப்ப இங்க வந்து ஃபார்ஸா இது வந்து ஆன்டிஜன் வச்சுப்போம். சரியா? அப்ப இந்த ஆன்டிஜன் என்ன பண்ண போறேன், எனக்கு HIVக்கு அகைன்ஸ்டா இருக்கக்கூடிய ஆன்டிபாடி இங்க போட்டேன். ஓகே, அப்ப இந்த ஆன்டிபாடி அங்க போய் பைண்ட் ஆயிடும். கிளியர்? பைண்ட் ஆயிடுச்சா? ஓகே, ஆனா இது எனக்கு கண்ணுக்கு தெரியாதே. நான் கலர் கலரா வரைய உங்க கண்ணுக்கு தெரியுது, ஆக்சுவல் ப்ராசஸ் பண்ணும்போது கண்ணுக்கு தெரியாது. அப்ப நான் என்ன பண்ண போறேன், இந்த ஆன்டிபாடி கூட ஒரு என்சைமை லிங்க் பண்ணி அனுப்ப போறேன். இந்த ஆன்டிபாடி கூட ஒரு என்சைமை லிங்க் பண்ணி அனுப்ப போறேன். அந்த என்சைமை அனுப்பும்போது என்ன தெரியுமா ஆகும், அந்த என்சைமுக்கு ஒரு எப்படி சொல்றது, ஒரு வேலை இருக்குடா. அந்த என்சைம் என்ன தெரியுமா பண்ணும், சப்ஸ்ட்ரேட்னு ஒரு பொருள், அதுக்கு ஃபுட் கொடுத்தா அந்த ஃபுட்டை சாப்பிட்டு கலரை ப்ரொடியூஸ் பண்ணும். அப்ப நான் அந்த என்சைம் அனுப்பிட்டேன், அந்த என்சைம் போய் இந்த ஆன்டிபாடி பைண்ட் ஆயிடும். பிகாஸ் அந்த ஆன்டிபாடியை பைண்ட் பண்ணக்கூடிய என்சைம் தான் நான் அனுப்புவேன். எப்படி நல்லா கவனிங்கடா, எப்படி இந்த ஆன்டிஜன் ஆன்டிபாடி கூட பைண்ட் ஆகுமோ அதே மாதிரி இந்த ஆன்டிபாடி கூட பைண்ட் ஆகிற மாதிரியான ஒரு என்சைம் தான் நான் அனுப்புவேன். அது பேர் தான் ஆன்டிபாடி. ஓகே, வெரி கிளியர். எப்படி ஆன்டிஜன் ஆன்டிபாடி கூட பைண்ட் ஆகுமோ அதே மாதிரி இந்த ஆன்டிபாடி கூட மேல ஒன்று பைண்ட் பண்றதுக்கு ஆன்டிபாடியை நான் அனுப்புவேன். ஓகே, so I'll send another antibody. வேற கலர் போட்டுக்கலாம். இப்படி நிறைய டைப் இருக்கு. நான் சும்மா உங்களுக்கு பேசிக்கா 2-3 டைப் சொல்லி தரேன். பேசிக் கான்செப்ட். அப்ப இன்னொரு ஆன்டிபாடி பைண்ட் ஆயிடுச்சு. கரெக்ட்டா? அப்போ நீங்க கேட்கல சார் ஆன்டிபாடி பைண்ட் ஆகுமா? கண்டிப்பா பைண்ட் ஆகாதுடா. ஆனா இது என்ன கணக்கு, ஆன்டிபாடியும் ஆன்டிபாடி, அதனால பைண்ட் ஆயிடுச்சு. ஓகே, பைண்ட் ஆகுது. ஆனா நான் அந்த ஆன்டிபாடி சும்மா அனுப்பல. யார் கூட அனுப்பியிருக்கேன், ஒரு என்சைமை வச்சு அனுப்பியிருக்கேன். பச்சை கலர்ல ஒரு என்சைமை லிங்க் பண்ணி அனுப்பியிருக்கேன். அப்ப அந்த என்சைம் என்ன பண்ணும், அந்த சப்ஸ்ட்ரேட்ங்கிற பொருளை நான் கொடுத்த உடனே சாப்பிட்டு ஒரு கலரை ப்ரொடியூஸ் பண்ணும். சார் இப்ப கூட எப்படி கண்டுபிடிப்பீங்க, எங்கெல்லாம் கலர் இருக்கோ அங்கெல்லாம் அந்த ஆன்டிஜன் இருக்குன்னு அர்த்தம். ஏன் அந்த கலர் வந்திருக்குன்னா அந்த சப்ஸ்ட்ரேட்டை வந்து அந்த என்சைம் சாப்பிட்டுருக்கு. என்சைம் சாப்பிட்டுருக்குன்னா என்சைம் ஆன்டிபாடி கூட பைண்ட் ஆயிருக்கு. ஆன்டிபாடி கூட பைண்ட் ஆகுன்னா ஆன்டிபாடி ஆன்டிஜன் கூட லிங்க் ஆயிருக்கு. அப்ப ஆன்டிஜன் இருக்கு. அவ்வளவுதான் விஷயம்.
புரிஞ்சுதா? ஈஸியா இருக்கா? இஸ் it clear for everybody? I made it very very clear. Okay, இந்த டாபிக் வந்து மாஸ்டர்ஸ் லெவல்ல நாங்க படிச்சோம்டா. சரியா? இது வந்து அவ்வளவு முக்கியமான டாபிக். பயோடெக்ல நான் எடுக்கும்போது சரி, ரிசர்ச் போகும்போது சரி, இது ரொம்ப முக்கியமான டாபிக். ஓகே, இது பண்றது ரொம்ப ஈஸி, யாராலும் பண்ணலாம். ஆனா படிக்கிறதுக்கு யூ ஹேவ் டு நோ தி கான்செப்ட்ஸ். ஓகே, பாட்னில பயோடெக் பிடிக்கலன்னு நினைச்சேன், பட் போக போக நல்லா இருக்கு பயோடெக். நானும் அப்படிதான் நினைச்சு அப்புறம் பிடிச்சு அப்புறம் பயோடெக்கவே வாழ்க்கையை எடுத்து படிச்சு இருக்கேன். ஓகே, சூப்பரா கொண்ட சாப்டர், நல்லா படிக்கலாம், ஜாலியா இருக்கும். ஓகே, இது புரிஞ்சுதாடா? எல்செக்னிக் புரிஞ்சுதா? இது யாருக்கு டவுட் இருக்கா? யாருக்கு அது டவுட் இருக்கா? அதுல கிளியரா சொல்லியிருக்கேன். டவுட் தான் கண்டிப்பா சொல்லுங்க, நான் திருப்பி ரிப்ளை பண்றேன். சாரி, ஐ ரிப்பீட் பண்றேன். சூப்பர், கிளியர்ன்ட்டாங்க, வெரி குட். இப்போ அங்கே கொடுத்துருக்கு பாருங்க, அது நான் சொல்லிக்கிறது அப்படின்னு கொடுத்துருக்கோம் பாருங்க. ஆன்டிஜன் ஒரு ஆன்டிபாடி இஸ் இம்மோபிலைஸ். இம்மோபிலைஸ்னா அந்த பிளேட்ல அப்படியே ஒட்டி வச்சிருக்கேன். இம்மோபிலைஸ் ஒட்டி வச்சிட்டேன் ஆன் அ பிளேட். ஸ்பெசிபிக் ஆன்டிபாடி ஆர் ஆன்டிபாடி. இப்போ நான் ஆன்டிஜனை போட்டேன்னா அதுக்கு ஆன்டிபாடி போடணும், கரெக்டா இல்லையா? ஆனா ஆன்டிபாடி போட்டோம்னா ஒன்னு ஆன்டிஜன் போடலாம், இல்ல அதுக்கு ஏத்த மாதிரி நான் ஒரு என்சைமை போடலாம். போட்டோமா? அப்போ நாங்க என்சைம் போட்டோம். என்சைம் லிங்க்டு ரியாக்ஷன் ஃபார்ம்ஸ். என்சைம் லிங்க் ரியாக்ஷன் ஃபார்ம்ஸ் a colored product. ஏன்? ஆனா இந்த என்சைம்க்கு அந்த ஒரு திறமை இருக்கு. என்ன பண்ணும்? அவனுக்கு கிடைக்கிற ஃபுட்டை, நான் ஃபுட்டை மட்டும் போட்டுட்டுருவேன், அந்த ஃபுட்டை சாப்பிட்டுருச்சுன்னா என்ன பண்ணும்? ஒரு கலரை ப்ரொடியூஸ் பண்ணும். கலரை ப்ரொடியூஸ் பண்ணலன்னா அந்த ஆன்டிஜன் இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா ஆன்டிஜன் இல்ல, ஆன்டிபாடி இல்ல, அந்த என்சைம் பைண்ட் ஆகல. கலர் ப்ரொடியூஸ் பண்ணிச்சுன்னா ஆன்டிபாடி இருக்கு, அந்த என்சைம் இருக்கு, ஆன்டிஜனும் இருக்கு. ஓகேடா, சூப்பர், செம கிளியர், வெரி குட், அவ்வளவுதான்டா. ஓகே, அப்ப இதுல இன்னொரு சின்ன ட்விஸ்ட் இருக்குடா. நான் வந்து நிறைய என்சைம் போட்டேன், நிறைய ஆன்டிஜன், நிறைய ஆன்டிபாடி எல்லாம் போட்டேன். இப்போ கலர் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அப்ப கலரோட இன்டென்சிட்டி நல்லா ஜாஸ்தியா இருக்குன்னு என்ன அர்த்தம்? அந்த இடத்துல நிறைய ஆன்டிஜன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். அப்ப நிறைய கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஆன்டிஜன்ஸ் ஜாஸ்தி இருக்குன்னு அர்த்தம். கலர் கம்மியா இருக்குன்னு அர்த்தம், ஆன்டிஜன்ஸ் கம்மியா இருக்குன்னு அர்த்தம். அவ்வளவு விஷயம். So color intensity is directly proportional to the antigen concentration. Very important question, they can ask you in 1 mark as well. Clear? Fine. அடுத்து பாருங்க, அப்ப என்ன என்சைம்ஸ் யூஸ் பண்றீங்க? வெரி ஈஸிடா. பெராக்சிடேஸ் நிறைய இருக்கு, ஹாரிஸ் ரிடாக்ஷன் நிறைய இருக்கு, நீங்க மட்டும் தெரிஞ்சா போதும். பெராக்சிடேஸ். அப்ப இந்த என்சைம் என்ன பண்ணும்? பெராக்சிடேஸ் வித் ரியாக்ஷன் 4 இதெல்லாம் யூஸ் பண்ணி அதை அப்படியே சாப்பிட்டு கலரை ப்ரொடியூஸ் பண்ணும். அவ்வளவுதான் விஷயம், ஈஸி. இந்த டயக்ராம் நல்லா பாருங்கடா. இதுல ஒரு முக்கியமான ஸ்டெப் நான் சொல்றேன், கேளுங்க. நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்? இந்த ஒரு பிளேட்ல என்னோட ஆன்டிஜனை போட்டு ரெடி பண்ணி வச்சிட்டேன். சரியா? கிளியர்? இப்போ நான் என்ன பண்றேன்? ஆன்டிஜன் போடும்போது ஆன்டிஜன் போட்டுட்டேன், அப்புறம் அதுக்கு மேல ஆன்டிபாடி போட்டுட்டேன். சரியா? ஆனா சம்டைம்ஸ் என்ன ஆகும் தெரியுமா? இப்போ என்கிட்ட ஒரு 10 ஆன்டிஜன் இருக்கு. அப்ப அதுக்கு நான் வந்து ஒரு 10 ஆன்டிபாடி போட்டேன். 10 ஆன்டிஜன் 10 ஆன்டிபாடி பைண்ட் ஆயிடுச்சு. ஆனா எனக்கு தான் எவ்வளவு ஆன்டிஜன் இருக்குன்னு தெரியலையே. அப்ப நான் எவ்வளவு ஆன்டிஜன் இருக்குன்னு தெரியலையே. அப்ப நான் 10 ஆன்டிஜன் போட்டு எனக்கு தெரியாது. அப்ப நான் ஒரு 50 ஆன்டிபாடி போடுறேன். ஆனா மீதி 40 ஆன்டிபாடி வேஸ்ட், ஏன்னா ஆன்டிஜன் இல்ல. அப்புறம் என்ன பண்ணும்? நான் கன்ஃபார்ம் பண்ணும் எவ்வளவு ஆன்டிபாடி. நான் என்ன பண்ண போறேன்? வாஷ் பண்ண போறேன். நான் பஃபருங்கிற சொல்யூஷன் மூலமா வாஷ் பண்ண போறேன். அப்படி வாஷ் பண்ணா ஆன்டிஜன் ஆன்டிபாடி பைண்ட் ஆயிடுச்சுன்னா அது போகாது, ஆன்டிபாடி மட்டும் தனியாக போயிடும். ஓகே, அப்புறம் என்ன அர்த்தம்? இது மூலமா அப்போ 40 போயிடுச்சுன்னா அப்போ 10 ஆன்டிஜன் தான் இருக்கு, ஏன்னா 10 ஆன்டிபாடி தான் பைண்ட் ஆயிருக்கு. அவ்வளவு விஷயம். பாருங்க, antigen is absorbed on the walls and elastoprin containing coating buffer. பஃபர்ங்கிறது என்ன தெரியுமா? அந்த pH எல்லாம் மாத்தாம அதை அப்படியே மெயின்டைன் பண்ணும். சும்மா நான் பிடிச்ச மாதிரி ஆன்டிஜன் எப்படி மாறும், pH எல்லாம் மாறிச்சுன்னா அந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஃபெயில் ஆயிடும். அப்ப அதுக்கு பஃபர் வச்சு பாத்துக்கணும். அப்ப ரிமூவ் பஃபர் அண்ட் வாஷ் பிளேட். எதுக்கு வாஷ் பண்ற? ஏன்னா எக்ஸஸா ஏதாவது ஆன்டிபாடி தேவையில்லாம இருக்குடா, அது போயிடும். ஓகே, ஃபைன். எஸ். இப்போ buffer containing unrelated proteins used to block free sites in the well. இது வந்து சும்மாடா, ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒண்ணும் இல்லடா. நான் ஆன்டிஜன் போட்டிருக்க இடத்துல நிறைய இடம் ஃப்ரீயாவும் இருக்கும். அப்ப அந்த ஃப்ரீயா இருக்கிற ஆன்டிபாடி போய் பைண்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. நான் வாஷ் பண்ணிட்டேன். அப்ப அந்த இடத்துல சப்போஸ் பைண்ட் ஆகணும், வேற ஏதாவது பைண்ட் ஆயிடுச்சு, வாஷ் பண்ணி போகலன்னா என்ன பண்ண போறேன்? அந்த இடத்துல ரியாக்ட் ஆகாத புரோட்டீன் போட்டு வைக்க போறேன். அப்ப புரோட்டீன் ரியாக்ட் ஆகுது, அப்ப ஆன்டிபாடி பைண்ட் ஆனாலும் பிரச்சனை இல்லை எனக்கு. அவ்வளவு விஷயம். சரியா? சோ நான் என்ன பண்ண போறேன்? பஃபர் containing unrelated proteins used to block the free sites in the wells. ஓகே, ஆன்டிஜன் இல்லாத இந்த ஃப்ரீ சைட் சும்மா இருக்கும், அது ஏதோ பிரச்சனை பண்ணுன்னு சொல்லி என்ன பண்ண போறேன்? ரியாக்டே பண்ணாத ஒரு பொருள் தூக்கி போட போறேன். அப்ப அவன் பாட்டுக்கு அமைதியாக நிற்பான், ஏன் ஆன்டிஜன் பாட்டு அமைதியாக நிற்பான். ஓகே, ஃபைன். இப்ப பாருங்க, இனி அடுத்து ரிமூவ் பஃபர் அண்ட் வாஷ் பிளேட். அடுத்து டிடெக்ஷன் என்சைம் கான்ஜுகேட். இப்ப பாரு, நான் அந்த ஆன்டிபாடி கூட இந்த என்சைமை கான்ஜுகேட் பண்ணி அனுப்பிட்டேன். அனுப்புனோன்னா என்ன ஆகுது? அந்த ஆன்டிஜன் பைண்ட் ஆயிடுச்சு, சப்ஸ்ட்ரேட் பைண்ட் ஆயி கலர் வந்துருச்சு. அப்ப என்ன அர்த்தம்? இந்த இடத்துல ஆன்டிஜன் இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? புரிஞ்சுதா? வெறும் ஆன்டிபாடி மட்டும் இருந்தா என்ன ஆகும் சார்? எங்க ஆன்டிபாடி மட்டும் இருந்தா? இந்த பிளேட்லயா? இந்த பிளேட்ல ஆன்டிபாடி மட்டும் இருந்தா நீ ஆன்டிஜனை போடு. ஓகே, நான் என்ன பண்ண, இது அப்படி ரிவர்ஸ்ல சொல்றேன் உங்களுக்கு. ஹெச்ஐவி இருக்குன்னு வைப்போம், அந்த ஹெச்ஐவி ஆன்டிஜன் வந்து எனக்கு கிடைக்கல,
நான் ஆன்டிபாடி எனக்கு தெரியும், இந்த ஆன்டிஜனுக்கு இதான் ஆன்டிபாடி சொல்லி அந்த ஆன்டிபாடி இந்த பிளேட்ல வச்சுட்டேன். ஓகே, பிளேட்ல வச்சாச்சு. இப்போ நான் கன்ஃபார்ம் பண்றதுக்கு பேஷண்டோட பிளட்ல இருந்து கொஞ்சம் சாம்பிள் எடுத்து ஊத்துறேன். அப்ப அதுல ஆன்டிஜன் இருக்குல்ல, அப்ப அந்த ஆன்டிஜன் போய் பைண்ட் ஆகுது. பைண்ட் ஆகி அந்த ஆன்டிஜனுக்கு பைண்ட் ஆகிறதுக்கு இன்னொரு ஆன்டிபாடி அனுப்புறேன். அப்ப டயக்ராம் எப்படி திரும்ப வரும்? இப்படி வரும். இப்படி ஆன்டிபாடி பிளேட்ல இருக்கும்டா. ஓகே, அப்ப ஆல்ரெடி ஆன்டிபாடி இருக்கு. அப்ப நான் என்ன பண்றேன்? ஆன்டிஜன் ஆட் பண்றேன். ஆன்டிஜன் பைண்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஆன்டிஜனுக்கு இன்னொரு ஆன்டிபாடி ஆட் பண்ணுவேன். அப்ப இத கலர் வச்சு ஈஸியா கண்டுபிடிச்சிடும். அவ்வளவுதான் விஷயம். வணக்கம் ஐயா, டார்க் மிஸ்டிக். ஹாய் டார்க் மிஸ்டிக், வணக்கம். மாஸ்டர், பைண்ட் ஆகாம இருக்கிற ஆன்டிபாடி கேட்கறேன் சார். பைண்ட் ஆகாம இருக்கிற ஆன்டிபாடி வாஷ் பண்ணிருப்போம்ல, நம்ம தான் வாஷ் பண்றோமே. வாஷ் பண்ணும்போது என்ன ஆகும்? நான் என்ன சொல்லுவேன் உங்ககிட்ட, ஆன்டிஜனும் ஆன்டிபாடி பைண்டா இருந்துச்சுன்னா அது போகாது, அப்படியே இருக்கு. வாஷ் பண்ணாலும் போகாது. ஆனா ஆன்டிபாடி மட்டும் தனியா இருக்குன்னா நீ வாஷ் பண்ண போயிடும். அப்ப நீ கவலைப்பட வேண்டாம். அப்ப என்ன அர்த்தம்? வாஷ் பண்ணா கண்டிப்பா ஆன்டிபாடி போயிடும். அப்போ ஃப்ரீ ஆன்டிபாடி இருக்காது. அவ்வளவு விஷயம். ஓகே, ஐயோ நெட், கவலைப்படாத பிளேக், எல்லாம் நன்மைக்கு. ஓகே, இது புரிஞ்சுதாடா? இதான எலைசா டெக்னிக். ஈஸி டெக்னிக். டெக்னிக் அழகா சொல்லி கொடுத்துட்டேன். அதை மட்டும் புரிஞ்சா போதும். புரியாதவன் 1 செகண்ட் பார்த்தா புரியும். மழை பெய்யுது, இன்னைக்குதான் மழை பெய்யுது, நாளைக்கு பெய்யாது. சரியா? ஓகே, ஃபைன். அட்வான்டேஜ் பார்ப்போமா? ஹைலி சென்சிட்டிவ் அண்ட் ஸ்பெசிபிக். டே, இந்த டாபிக் ரொம்ப முக்கியம்டா, தயவு செஞ்சு கவனிங்க. ஏன் தெரியுமா? என்ன கிரியேட்டிவ் 1 மார்க்ஸ் கேட்கலாம். எந்த எக்ஸாம் எடுத்தாலும், நீட் பாயிண்ட் ஆஃப் வியூ எடுத்தாலும் சரி, என்ன எக்ஸாம் எடுத்தாலும் இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, சொல்லு சார். வணக்கம் சார். வணக்கம் டார்க் மிஸ்டிக். நீங்க வணக்கம் மட்டுமே சொல்லிட்டு இருக்கீங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, சூப்பர்ரா. Fine. So it is highly sensitive and specific. Detects in nanogram range. அதாவது எனக்கு இத்தனோண்டு இருந்தா போதும், என் பாடியில மொத்தமாவே நானோகிராம் ரேஞ்சுக்கு தான் இருக்குன்னா எனக்கு கவலையே இல்லை, நான் மட்டும் ஈஸியா பண்ணலாம். ஓகே, does not use radio isotopes or radiation counters. நல்லா பாருங்க, நான் இங்க எங்கேயாவது இந்த நான் சொன்ன எலைசா டெக்னிக்ல எங்கேயாவது ரேடியோ ஆக்டிவ் டூல்ஸ் யூஸ் பண்ணனா, நைட்ரஜன் 14 அந்த மாதிரி N14 N7 எதுவுமே நான் யூஸ் பண்ணல. ஏன்னா இது எல்லாமே நான் என்சைம்லயே முடிச்சிட்டேன். எனக்கு ரேடியோ ஆக்டிவ் நான் எங்க யூஸ் பண்ணுவேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரேடியோ ஆக்டிவ் ஒருத்தர் எங்க யூஸ் பண்ணுவாங்கன்னா அந்த எக்ஸைட் ஆகும்போது ஒரு கலர் கிடைக்கும், அது கண்டுபிடிக்கிறதுக்கு. ஆனா நான் இங்க என்ன பண்றேன், ரேடியோ ஆக்டிவ் யூஸ் பண்றதுக்கு பதிலா என்சைம் யூஸ் பண்ணிட்டேன். கரெக்டா? பெராக்சிடேஸ்ங்கிற என்சைம் யூஸ் பண்ணிட்டேன். அப்போ அது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ். என்னதான் இருந்தாலும் அதெல்லாம் ரேடியோ ஆக்டிவ். அப்போ ரேடியேஷன் வந்து நமக்கு கேன்சர் தான் வந்துருச்சுன்னா, ஆனா அந்த ரிஸ்க்குக்காக நான் அதெல்லாம் யூஸ் பண்ணாம என்சைம் மட்டும் யூஸ் பண்ணி பண்றேன். ஸோ அது ஒரு மெயின் பாயிண்ட். ஓகே, ஃபைன். டைப்ஸ் ஆஃப் எலைசா பார்த்தலாமா? டைரக்ட் எலைசா, இன்டைரக்ட் எலைசா, சாண்ட்விச் எலைசா அண்ட் காம்படிட்டிவ் எலைசா. இது எல்லாமே டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நேம்ஸ். ஓகே, நான் சொன்னேன்ல, ஆன்டிஜன் வச்சா ஒரு பேரு, ஆன்டிபாடி வச்சா ஒரு பேரு, ஆன்டிஜன், ஆன்டிபாடி, ஆன்டிபாடி, ஆன்டிபாடி அதுக்கு ஒரு பேரு, ஆன்டிஜன், ஆன்டிபாடி, ஆன்டிஜன் அதுக்கு ஒரு பேரு. இது மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்கு. நீ எப்படி அரேஞ்ச் பண்ணி அதை பொறுத்து மாறும். அப்ப அதெல்லாம் டீடைலா படிக்க வேணாம் உங்களுக்கு இல்ல. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. டைரக்ட் எலைசா, இன்டைரக்ட் எலைசா, சாண்ட்விச் எலைசா அண்ட் காம்படிட்டிவ் எலைசா. கிளியரா? ஓகே, ஓகே. வர இந்த क्वेश्चन 25 பப்ளிக் ஜூவாலஜி கம்பல்சரி தெரியுமா? தெரியுதா? இம்பார்ட்டன்ட் தெரியுதா? அதான் சொல்றேன். பயோஜுவாலஜி கரெக்ட். ஓகேடா. இப்ப பாரு, இன்னும் முக்கியமான டெக்னிக் தான் பிசிஆர். எந்த அளவுக்கு எலைசா முக்கியமோ அதே அளவுக்கு பிசிஆர் ரொம்ப ரொம்ப முக்கியம். பாத்துருவோமா? பிசிஆர் வந்து ரொம்ப 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 முக்கியம். பாருங்க, பிசிஆர் டெக்னிக் வந்து இட் இஸ் ஆக்சுவலி அ டெக்னிக். ஓகே, நீங்க வந்து ஹையர் கிளாஸஸ் போனா, இன்கேஸ் நீங்க காலேஜ்ல போய் படிக்கும் போது உங்ககிட்ட கேட்பாங்க பிசிஆர் மெஷின்ல வேலை செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப நீங்க என்ன சொல்லணும்? பிசிஆர் மெஷின் இல்ல, அது பிசிஆர் டெக்னிக்னு சொல்லணும். சரியா? நான் அப்படிதான் ஒன்ஸ் என் ப்ரொஃபசர் கிட்ட சொன்னேன். ஓகே, அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ பிசிஆர் ஒரு டெக்னிக், பாலிமரைஸ் செயின் ரியாக்ஷன் ஒரு டெக்னிக். ஓகே, ஸோ அது யார் கண்டுபிடிச்சாருன்னா கேரி முல்லிஸ்ங்கிற ஒரு சயின்டிஸ்டா கண்டுபிடிச்சாரு. சரியா? ஓகே, சோ என்ன பண்றாரு? 1993 நோபல் பிரைஸ் வாங்குறாரா. என்ன பண்றாங்க பாரு, இன் விட்ரோ டெக்னிக் டு ஆம்பிளிஃபை டிஎன்ஏ கிரியேட்டிங் பில்லியன்ஸ் ஆஃப் காப்பீஸ் ஆஃப் ஸ்பெசிபிக் டிஎன்ஏ சீக்வென்ஸ். நான் வந்து ஒரு ஸ்டார்டிங்லேயே சொன்ன கிளாஸ்ல எனக்கு இத்தனோண்டு சின்ன நானோகிராம் அளவுக்கு சாம்பிள் இருந்தா போதும், நான் என்ன நோயாரத கண்டுபிடிப்பேன். எப்படி கண்டுபிடிப்பேன்? எப்படிதான் கண்டுபிடிக்க முடியாது. அப்ப என்ன பண்ணணும்? அந்த சாம்பிளை ஜாஸ்தி பண்ணணும். ஓகே, இப்போ என்கிட்ட குட்டி சாம்பிள் தான் இருக்கு, ரொம்ப குட்டி. நான் அதுல வந்து ஒரு ரியாக்ஷன் ட்ரை பண்ணி பார்க்கறேன். மேபி இந்த நோயா இருக்கும் ட்ரை பண்ணி பார்க்கறேன். அந்த நோய் இல்ல, சாம்பிள் முடிஞ்சிருச்சு. அப்ப நம்ம கண்டுபிடிப்பேன். அப்ப அந்த சாம்பிளை வந்து நான் ஆம்பிளிஃபை பண்ணணும். அப்படின்னு அர்த்தம், சாம்பிளை ஜாஸ்தி பண்ணணும். அப்ப அந்த சாம்பிளை ஜாஸ்தி பண்றது யாரு? நம்ம தலைவன் தான், பிசிஆர்.
ஓகே சோ பிசிஆர்ங்கிற டெக்னிக் மூலமா எனக்கு நானோகிராம்ஸ் அளவுக்கு கிடைச்சா கூட நான் அந்த சாம்பிளை அழகா ஆம்பிளிஃபை பண்ணலாம். எனக்கு எவ்வளவு பில்லியன் காப்பீஸ் ஆம்பிளிஃபை பண்ணலாம். அப்ப எவ்வளவு பெரிய டெக்னிக் யோசிச்சு பாரு. பிசிஆர் நம்ம பாதி லைஃப்ல எதுவுமே இல்லை. ஓகே கொரோனா டெஸ்ட் ஆர்டிபிசிஆர் ஞாபகம் இருக்கா? நமக்கு கோவிட் இருக்கா இல்லைன்னு தெரியாது. நம்ம போய் எடுக்கும்போது நம்ம பாடியில் இத்தினூண்டு இருக்கும் அந்த கொரோனாவை கண்டுபிடிச்சு அதை வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியாது, ஏன்னா குத்துனு தான் இருக்கு. அதை ஆம்பிளிஃபை பண்ணுவாங்க பிசிஆர்ல. ஆம்பிளிஃபை பண்ணி நிறைய சாம்பிள் ஆயிடுச்சு. இப்போ செக் பண்ணுவாங்க கொரோனா இதா கொரோனா ஆமா கொரோனா தெரிச்சு. அதுதான் டெக்னிக் புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? ஈஸியா இருக்கா? இனி இது எப்படிங்கிறது பாப்போமா? பாப்போமாடா, ரெடியா இருக்கீங்களா? வந்திருக்கா குயிக் ஒரு லைக் மட்டும் போட்டு விட்டுருங்கடா, சரியா? மறந்துடாதீங்க. அண்ட் ஆல்சோ பிரிங் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் விட்டு அடிச்சு ஃபுல் பஞ்சாயத்து பண்ணிடலாம், சரியா? பயாலஜி இல்லாட்டி ஒண்ணுமே இல்லை போலே. உண்மையிலே அதான் தம்பி விஷயம், சரியா? இந்த உலகம் வந்து பிசிக்ஸ்ல இயங்குது, மேக்ஸ்ல இயங்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அதெல்லாம் யாருக்காக இயங்குது? பயாலஜிக்காக இயங்குது, சரியா? அதெல்லாம் எப்பவுமே சொல்லுவேன். ஓகே ஃபைன், ஓகே சூப்பர். பாருங்க, ஸோ இதுதான் பர்பஸ். இப்போ இது பிசிஆரோட ஸ்டெப்ஸ் பார்த்துரும். ஓகேவா? பேசிக் ஐடியா யோசிச்சு பாருங்க. என்கிட்ட ஒரு டிஎன்ஏ ஒரு காப்பி கிடைக்குது. அந்த காப்பியை நான் வந்து பல பில்லியனா மாற்றணும். எப்படி பண்ண போறேன்? நான் ஒரே டயக்ராம் சொல்லித்தரேன், அதை மட்டும் கவனிங்க. அப்புறம் இந்த ஸ்டேட்மெண்ட்ஸை பார்ப்போம். We'll make it very easy, okay? We'll make it quickly and we'll make it very easy. Listen, okay? Fine. Super. ரெடியா இருக்கீங்க? ஓகே. தமிழ் இங்கிலீஷ் மாதிரி பயோ எல்லாத்துக்கும் இருக்கணும், நிறைய இருக்கு தெரிஞ்சுக்க. எஸ், there is a lot because we come under biology. Ultimate நம்ம வாழ்றது நமக்காக, நம்ம தான் அல்டிமேட்டா, கரெக்டா? அப்ப நமக்கு எது தேவையோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படிதான் பயாலஜி. ஃபைன், ஓகே. இப்போ நல்லா பாருங்க, நான் உங்களுக்கு அழகா சொல்லி கேளுங்க. என்கிட்ட ஒரு டிஎன்ஏ சாம்பிள் இருக்கு. டிஎன்ஏ எவ்வளவு ஸ்ட்ராண்டு? டபுள் ஸ்ட்ராண்ட். அப்ப என்ன அர்த்தம்? மேல ஒரு சீக்வன்ஸ் இருக்கும், அது கீழே ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். மேல ஒரு டெம்ப்ளேட்னு சொல்லுவோம், கீழே அது காம்ப்ளிமெண்டரி சீக்வன்ஸ் இருக்கும். நல்லா சொல்ற கேளுங்க. இப்போ ஃபார் சே இங்க வந்து ஜி, நான் வந்து ரெட் பென் யூஸ் பண்றேன், உங்களுக்கு கிளியரா தெரியும். GATTC. ஓகே, இப்போ GATTCக்கு எது காம்ப்ளிமெண்டரி ஸ்டாண்டா வரும்? CATTG. கிளியர்? நல்லா பாருங்க. GATTCனா அதுக்கு வரக்கூடிய காம்ப்ளிமெண்டரி ஸ்டாண்ட் வந்து CTAG ன்னு வரும். பிகாஸ் அது காம்ப்ளிமெண்டரி. GC கூட பைண்ட் ஆகும், TA கூட பைண்ட் ஆகும். இப்படிதான் டிஎன்ஏ இருக்கும், சரியா? இப்போ எனக்கு இந்த ஒரு குட்டி காப்பியை நான் பல மில்லியனா மாத்தணும். இப்போ என்ன பண்ண போறேன்? நல்லா கவனிங்க. இதுதான் இந்த பிங்க் கலர், இதுதான் இந்த வயலட் கலர். சாரி, ரெண்டுமே வயலட் தான்டா. ஃபர்ஸ்ட் நல்லா வரைஞ்சிருக்கு, நல்லா தெரியுங்க. நல்லா பாருங்க. ஓகே, கிளியர்? சோ அந்த ஃபர்ஸ்ட் சீக்வென்ஸ் தான் இங்க மேல இருக்கு, செகண்ட் சீக்வென்ஸ் கீழ இருக்கு. அது டயகிராமேட்டிக்கலி கொடுத்திருக்காங்க. இப்போ நல்லா கவனிங்கடா. ஓகே, சவுண்ட் இன்க்ரீஸ் பண்ண, சவுண்ட் இன்க்ரீஸ் பண்ண பண்ணிரலாம். ஒரே நிமிஷம். தம்பிகளா, இப்ப கேக்குதா உங்களுக்கு? சவுண்ட் நல்லா கேக்குதா? கிளியரா இருக்கா? சொல்லுங்க பாப்போம். Is it all clear now? Anybody is having any issue with the sound? Is it all fine? Okay, super. சொல்லுங்க. Okay, so அப்போ first strand தான் இங்க இந்த purple color, second strand இந்த purple color. இப்படி ஒரு DNA sequence இருக்கு, சரியா? நான் இது என்ன பண்ண போறேன்? அந்த சீக்வென்ஸ் பிரிக்க போறேன். சார் பிரிச்சா செத்துரும், சாகுதோ இல்ல, நான் ஃபர்ஸ்ட் பிரிக்க போறேன். I am going to denature the sequence. அது பேர் தான் denaturation சொல்லுவோம். என்ன பண்ண போறேன்? அது நல்ல ஹீட் கொடுத்தா, புரோட்டீன்ஸ் தானே, ஹீட் கொடுத்தா பிரிஞ்சிரும். ஹீட் கொடுத்து பிரிச்சிடறேன். அப்ப மேல ஒரு சீக்வென்ஸ், கீழ ஒரு சீக்வென்ஸ். ஓகே, இப்ப பிரிஞ்சிருச்சு. ஓகேவா? பிரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறோம்னா, இப்போ மேல எங்கிட்ட ஒரு சீக்வென்ஸ் இருக்கு, கீழே எங்கிட்ட தனித்தனி சீக்வென்ஸ். என்ன பிரிஞ்சிருச்சு? இப்போ இந்த மேல சீக்வென்ஸ்ல கீழ சீக்வென்ஸ்ல பிரைமர்னு ஒரு பொருள் ஆட் பண்ண போறோம். என்ன அர்த்தம்? பிரைமர், PRIMER. what do you call it as primer? அப்படின்னா என்ன சார்? டேய், ஒரு சின்ன பிரச்சனை கேட்டா, இந்த பிசிஆர் மிஷின் என்ன தெரியுமா பண்ணும்? ஆம்பிளிஃபை பண்ணும். நீ என்சைம்ஸ்ல போட்டு வந்து காப்பியை வந்து ஆம்பிளிஃபை பண்ணும். எப்படி தெரியுமா? ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்கு. அதுக்கு என்ன இருக்கு? ஒரு ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்கு. ஒரு ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்கு. என்னன்னு பாத்துருவோமா? அப்படின்னா இப்போ எனக்கு வந்து ஆக்சுவலி இங்க ஒரு ஸ்டாண்ட் இருக்கு. ஐயோ, இது வேற ஆடிட்டே இருக்கு. எனக்கு ஆக்சுவலி
இங்க ஒரு ஸ்ட்ராண்ட் இருக்கு, இங்க ஒரு ஸ்ட்ராண்ட் இருக்கு. அப்ப இந்த ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராண்ட் கீழே எனக்கு ஒரு செகண்ட் ஸ்ட்ராண்ட் உருவாகணும். ஆனா தனியா உருவாகிறதுக்கு அதுக்கு திறமை இல்ல. அப்படி உருவாகக்கூடிய என்சைமே இல்ல. தனியா ஒரு முழு ஸ்ட்ராண்ட் உருவாகக்கூடிய என்சைமே இல்ல. அப்ப என்ன பண்ணும், ஸ்டார்டிங் ட்ரபிள் மாத்திருக்காக சின்னதா ஒரு பொருள் ஆட் பண்ணி விடணும். ஒன்னும் இல்ல, அதே சீக்வன்ஸோட காம்ப்ளிமெண்டரி ஸ்ட்ராண்ட நான் உருவாக்கி அது சின்னதா ஆட் பண்ணி விட்டுருவேன். அப்ப ஃபார்ஸ் என்ன வரும், இப்ப நல்லா பாருங்க, இதுல என்ன இருக்கீங்க, ஜி ஏ டி டி சி இருக்கா, இந்த இடத்துல என்ன இருக்கு, சி டி ஏ ஏ ஜி இருக்கா. அப்ப நான் என்ன பண்ண போறேன், சின்னதா பிரைமர் ஆட் பண்ண போறேன். அப்ப என்ன அர்த்தம், இங்க வந்து அழகா நான் வந்து ஒரு 2 பிரைமர் இந்த மாதிரி, ஓகே, ஏஜிங்கிற பிரைமர் நான் வெளியே ஆர்டிபிஷியல் உருவாக்க முடியும். நான் உருவாக்கி இதில் ஆட் பண்ணிடுவேன். அப்ப ஆட் பண்ண என்ன ஆகும், காம்ப்ளிமெண்டரி தானே, ஆட்டோமேட்டிக்கா போய் ஒட்டிக்கும். காம்ப்ளிமெண்டரினால ஆட்டோமேட்டிக்கா போய் ஒட்டிக்கும். ஒட்டிருச்சா, அதே மாதிரி கீழே அதே பிரச்சனை தான், ஸ்டார்டிங் ட்ரபிள். அப்ப இங்க என்ன பண்றேன், இங்கே நான் இதுக்கு ஏத்த மாதிரி ஒரு காம்ப்ளிமெண்டரி சீக்வென்ஸ் ஆட் பண்ண போறேன். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராண்ட்ல ஏஜி தான் காம்ப்ளிமெண்டரி பிரைமர், இந்த செகண்ட் ஸ்ட்ராண்ட்ல ஜிஏ பிரைமர். இந்த மாதிரி நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லி தரேன், ஓகேவா. இப்போ பிரைமர்ங்கிறது ஒண்ணுனா we make our own artificial set of complementary sequences அந்த பிரைமர். அப்ப நான் உருவாக்கி வச்சிட்டேன், ரெண்டு ஆட் பண்ணிட்டேன். இப்போ ஆட் பண்ணியாச்சு, இனி சீக்வென்ஸ் வந்துருமா, வரும். ஆனா இன்னொரு பொருள் இருக்கு, என்ன பண்ணும், அந்த சீக்வென்ஸை உருவாக்கக்கூடிய என்சைம் ஆட் பண்ணும். நீ அந்த சீக்வென்ஸ்க்கு தேவையான ஏ ஜி சி டி எல்லாமே போட்டு வச்சிட்ட, ஆனா எல்லாமே பாண்ட் மாதிரி உருவாக்கி அலைன் பண்ணி வைக்கணும்ல, அது என்ன பண்ணும், என்சைமை ஆட் பண்ணணும். ஓகே, இந்த பிரைமர் ஆட் பண்றது அனிலிங் சொல்லுவோம்டா. அப்ப இந்த எக்ஸ்டென்ஷன்ங்கிறது என்னது, அந்த சீக்வென்ஸ் அப்படியே வளரும். ஓகே, இந்த இந்த ஆரஞ்சு கலர் வந்து பிரைமர், இந்த ஆரஞ்சு கலர் பிரைமர். அப்ப அங்க இருந்து பச்சை கலர் வருதா, இதுதான் அந்த எக்ஸ்டென்ஷன் பேலன்ஸ் சீக்வென்ஸ். அப்ப என்ன ஒரு பேலன்ஸ் சீக்வென்ஸ் இங்க ஏடிசி, அது இங்க உருவாயிருக்கு. எப்படி, என்சைம் மூலமா உருவாகும். ஃபுல் ஸ்ட்ராண்டுமே ஆர்டிபிஷியலா கிரியேட் பண்ணா நமக்கு டைம் வேஸ்ட், எனர்ஜி வேஸ்ட், பெரிய ஸ்ட்ராண்டு. அதனால நம்ம என்ன பண்ணோம், ஸ்டார்டிங் மட்டும் போட்டு விட்டு அதுக்கு தேவையான சில பொருளை போட்டு என்சைம் போட்டு வேலை முடிஞ்சு, காரணம் அதுவே முடிச்சு கொடுத்துரும். நீ இந்த மாதிரி பிரைமர் உருவாக்கி உருவாக்கி வரக்குள்ள விடிஞ்சே போயிருந்தா, ஏன்னா டிஎன்ஏ அவ்வளவு பெருசா இருக்கு. ஓகே, தட் இஸ் தி ரீசன். ஃபர்ஸ்ட் ரீசார்ஜ் முடிஞ்சது தம்பி, எப்படியாவது ரீசார்ஜ் பண்ணிடுறா, ரொம்ப முக்கியமான டாபிக், சரியா. இவ்வளவு தாண்டா இந்த பிசிஆர். இதை உங்களுக்கு அழகா சொல்லி தரட்டா, கேக்குறீங்களா? ஓகே, இப்போ இது புரிஞ்சுதா எல்லாத்துக்கும்? நம்ம குயிக்கா ஸ்டேட்மெண்ட்ஸ்ல பாத்துடலாமா? ரெடியா இருக்கீங்களா? ஆர் யூ கைஸ் ரெடி? மார்ஷல் டவுட் புரிஞ்சுதாடா? ஓகே, சூப்பர் சூப்பர். பாரு, இப்போ நான் சொன்னது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல டீநேச்சுரேஷன் பிரிக்க போறேன். ரெண்டு ஸ்டாண்டா அழகா பிரிக்க போறேன். பாருங்க, DNA is heated 90 degrees Celsius. நான் ஹீட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா பிரிஞ்சிரும். The double stranded DNA separates into 2 single strands. Success, operation success. அடுத்து annealing. Annealingனா primer binding. Primer என்ன சொன்னேன் நான், ஆர்டிஃபிஷியலா உருவாக்குற ஒரு ஸ்டார்டிங் சீக்வென்ஸ், காம்ப்ளிமெண்டரி சீக்வென்ஸ். அப்ப ரியாக்ஷன் மிக்ஸ்சர் இஸ் ராபிட்லி கூல்ட். என்ன ஆகுது, இப்போ DNA ஹீட் பண்ணிட்டா, ஹீட் பண்ணி பிரிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ண, கூல் பண்ண போறேன். கூல் பண்ணா தான் பிரைமர் அட்டாச் ஆகும். ஹீட்ல இருந்துச்சுன்னா பிரைமர் ஒட்ட முடியாது, பிரைமர் பிரிஞ்சிடும். அப்ப என்ன பண்ணணும், நான் அதை வந்து கூல் பண்ணணும். கூல் பண்ணிட்டேன். அடுத்து பிரைமர்ஸ் பைண்ட் ஆயிடுச்சா டு காம்ப்ளிமெண்டரி சீக்வென்சஸ் ஆன் தி சிங்கிள் ஸ்ட்ராண்ட். எப்படி பிரைமர் பைண்ட் ஆகுது, காம்ப்ளிமெண்டரி ஏடி இருக்குன்னா கண்டிப்பா கீழே டிஏ பைண்ட் ஆயிருக்கணும். காம்ப்ளிமெண்டரி அப்படிதான் ஒர்க் ஆகும். அது டிஎன்ஏ பெரிய ஒரு ரோல். அப்ப ஒர்க் ஆயிடுச்சா, பைண்ட் ஆயிடுச்சா. ஓகே, இப்ப அடுத்து என்ன ஆகுது, பிரைமர் ஆட் பண்ணியாச்சு. இனி நான் வந்து அதை எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கு என்ன பண்ணும், எனக்கு தேவையான என்சைம்ஸை போட்டேன்னா அழகா அது பிடிச்சு எக்ஸ்டெண்ட் ஆகும். பாத்துருவோமா, பாருங்க, எக்ஸ்டென்ஷன், சிந்தசிஸ், டெம்பரேச்சர் ரைஸ் டு 75 degrees Celsius. எப்படி ஒரு பொருள் ஒட்டுறதுக்கு நீ கம்மி பண்ணியோ அதே மாதிரி பொருள் உருவாகிறதுக்கு நீ கொஞ்சமா டெம்பரேச்சர் ஏற்றும் 75 டிகிரி. அதே 95 ஏற்றினா பிரிஞ்சிடும். அப்ப நம்ம 75 degrees ஏற்றி அந்த பொருளை சிந்தசைஸ் பண்ண போறோம். என்ன என்சைம், திஸ் இஸ் த அவர் டான். யாரு, டாக் பாலிமரேஸ். தெர்மஸ் அக்வாட்டிகஸ்ங்கற பொருள்ல இருந்து எடுத்து வந்த என்சைம் தான் இந்த டாக் டிஎன்ஏ பாலிமரேஸ். இந்த என்சைம் யூஸ் பண்ணி தான் பண்ண போறோம். ஓகே, உங்ககிட்ட டவுட் கேக்கட்டா, எதனால இந்த என்சைம் யூஸ் பண்றோம்? நீங்க சொல்லலாம், சார் அந்த சிந்தசைஸ் பண்றதுக்கு. டே, சிந்தசைஸ் பண்றதுக்கு நிறைய பாலிமரேஸ் இருக்கு. பாலிமரேஸ்னாலே சிந்தசைஸ் பண்ணும். ஆனா ஸ்பெசிபிக்கா ஏடிஏக்யூ தெர்மஸ் அக்வாட்டிகஸ்ங்கற டிஎன்ஏ பாலிமரேஸ் யூஸ் பண்றோம். யார் சொல்ல முடியும்? இது வந்து நீட்டுக்கு இம்பார்ட்டன்ட்ரா, இதெல்லாம் நீட்டுக்கு இம்பார்ட்டன்ட். ஓகேவா,
போற போக்குல நீட் क्वेश्चन போட்டுட்டா ஈஸியா படிச்சுக்கலாம். Did you guys understand my question? எந்த ஒரு பாலிமரேஸ் என்சைம் எடுத்தாலும் அதால சிந்தசைஸ் பண்ண முடியும். ஆனா நீ PCR படிக்கிறீனா, PCR பண்றீனா நீ டாக் பாலிமரேஸ் என்சைம் தான் யூஸ் பண்ணனும். எதனால? Because it can withstand heat. Fantastic Vijayalakshmi. Fantastic. Correct, exact, perfect answer தான். ஏன் தெரியுமா? நல்லா ஞாபகம் இந்த டாக் DNA பாலிமரேஸ்ங்கற என்சைம் வந்து எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸ்ல வாழக்கூடிய என்சைம். அதுக்கு நீ எவ்வளவு ஹீட் கொடுத்தாலும் சாகாது. ஒரு எக்ஸ்ட்ரீமோஃபைல் அப்பேற்பட்ட என்சைம் நான் இங்க யூஸ் பண்றேன். ஏன்னா பிசிஆர்ல பயங்கர ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ இந்த 72 டிகிரி செல்சியஸ் 95 டிகிரி செல்சியஸ்ல வேலை செய்யணும்னா அந்த என்சைம் நார்மல் என்சைம்ல செத்துரும். ஆனா யார் வாழ்வா? இந்த டாக் பாலிமரேஸ் என்சைம் வந்து he can live. கிளியர்? அத யூஸ் பண்றோம். and extends primer by synthesizing new DNA strands. காத்து வாக்குல ஒரு நீட் क्वेश्चन. கரெக்ட். ஓகே. இத வந்து எங்க ஸ்டைல்ல ஓல்ட் ஸ்கூல் ஸ்டைல்ல சொன்னா போற போக்குல ஒரு நீட் क्वेश्चन. அந்த காமெடி தெரியுமா உங்களுக்கு? வடிவேல் சொல்றான்ல போற போக்குல அந்த நாயை கொஞ்சம் தட்டிட்டு போங்கற மாதிரி. சாரி விவேக் யாரும் சொல்லுவாங்க. ஆமா போற போக்குல நாயை தட்டிட்டு போங்கற மாதிரி. வடிவேல் தான். அந்த மாதிரி போற போக்குல நீட் क्वेश्चन. சரியா? ஓகே. Okay, so each cycle doubles the DNA amount leading to exponential amplification. இந்த ஸ்டேட்மென்ட் நான் தெளிவா சொல்ல கேளுங்க. நல்லா கவனிங்கடா. நான் என்ன பண்ணேன்? என்கிட்ட இருக்க ஒரு டிஎன்ஏவை நான் பிரிக்கும் போது என்ன ஆகுது? தனித்தனியா பிரிஞ்சு அப்புறம் அங்க இருந்து இன்னும் 2 டிஎன்ஏ உருவாச்சு. இது ஞாபகம் இருக்கா? இப்பதான் பார்த்தோம். ஒரு ஸ்ட்ராண்ட் டிஎன்ஏ, அதாவது மொத்தம் 2 டிஎன்ஏ, 2 ஸ்ட்ராண்ட்ஸ்க்கு ஒரு டிஎன்ஏ. அது அப்படியே ரெண்டா பிரியுது. அப்புறம் மேல இருக்கிறதுக்கு ஒன்று தனியா உருவாகுது, கீழே இருக்கிறது தனியா உருவாகுது. அப்பனா என்ன அர்த்தம்? ஒரு ஸ்ட்ராண்ட் ஒரு டிஎன்ஏல இருந்து எனக்கு 2 டிஎன்ஏ மூலமா உருவாகுது. கரெக்டா இல்லையா? அப்ப இதை எப்படி மென்ஷன் பண்ணலாம்? 2 பவர் என்னங்கிறத மென்ஷன் பண்ணலாம். என்ன மென்ஷன் பண்ணலாம்? 2 பவர் n. ஃபார் சே இந்த என்னங்கிறது நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ். இப்போ நான் வந்து 2ங்கிறது DNA 272 ன்னு போடுறோம். என்னங்கிறது 2. அப்ப என்ன அர்த்தம்? 2 சைக்கிள். அப்ப 2 சைக்கிள் பெர்ஃபார்ம் பண்ண எவ்வளவு கிடைக்கும்? 4 கிடைக்கும். அவ்வளவு விஷயம். ஓகே. காப்பீஸ் DNA அவ்வளவுதான் விஷயம். அப்ப என்ன ஆகுது? each cycle doubles. அப்ப நான் ஒரு சைக்கிள் 2 எடுத்தேன்னா 2 சைக்கிள் 4 எடுப்பேன். அப்ப 4 16 எடுப்பேன். அது மாதிரி போயிட்டே இருக்கும். ஓகே. DNA amount leading to exponential. Exponential 2 power 2, 2 power 3, 2 power 4 அந்த மாதிரி போட்டுக்கலாம். ஓகே, clear? The process repeats for multiple cycles to yield large quantities of target DNA. எனக்கு எவ்வளவு காப்பீஸ் வேணும் நான் அவ்வளவு சைக்கிள் ரன் பண்ணா மட்டுமே போதும். சைக்கிள் ரன் பண்ணலாம், காப்பி எடுக்கலாம். சைக்கிள் ரன் பண்ணலாம், காப்பி எடுக்கலாம். காப்பி எடுத்து செக் பண்ணலாம், கன்ஃபார்ம் இல்லனா தூக்கி வீசு. காப்பி எடுத்து செக் பண்ணு, கன்ஃபார்ம் இல்லனா தூக்கி வீசு. அவ்வளவுதான். இப்படியே ஜாலியா என்ன பண்ணலாம்? பிசிஏ ரன் பண்ணலாம். ஓகே, கிளியர்? சூப்பர்ரா. இனி இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த RT-PCR. லிசன் வெரி கேர்ஃபுல்லி. ஓகே, இவங்க எவ்வளவு பேருக்கு தெரியுது? நீங்க எல்லாம் பயாலஜி படிச்சிட்டு இருப்பீங்க. ஓ, அப்ப நீங்க ரொம்ப குட்டிஸா இருப்பீங்களோ? ஓகே, பரவாயில்ல. ஆனா தெரிஞ்சுக்கோங்க, since you are studying biology you have to know it now. RT-PCR, reverse transcriptase PCR. ஓகே, நம்ம இவ்வளவு PCR எதுக்கு படிச்சோம்? டிஎன்ஏக்கு படிச்சோம். டிஎன்ஏ வருது, அப்ப டிஎன்ஏவை பிரிக்கிறேன், டிஎன்ஏக்கு பிரைமர், டிஎன்ஏ பிரைமர் ஆட் பண்றேன், அப்புறம் சிந்தசைஸ் பண்றேன், அப்புறம் உருவாக்குறேன். ஆர்என்ஏ வந்துருச்சுன்னா கஷ்டம் தானே? என்ன பண்ண போறேன்? அந்த ஆர்என்ஏவை டிஎன்ஏவா மாத்த போறேன். அதுதான் இந்த RT-PCR. தெளிவா புரிஞ்சுது சார். சூப்பர்ரா, வெரி குட். ஐயோ, நான் 5 மினிட்ஸ் பார்த்துட்டு இருக்கேன். இப்ப பாரு, கரெக்டா இருக்கும். ஓகே, so listen very carefully. அப்ப என்ன பண்ண போறேன்? என்கிட்ட ஆர்என்ஏ வந்துருச்சு. இப்போ இந்த கோவிட் வந்துச்சுல, கோவிட் கொரோனா வைரஸ் வந்து ஆர்என்ஏ வைரஸ்னு வச்சுப்போம். அப்ப அந்த ஆர்என்ஏ வைரஸை நான் வந்து இந்த மாதிரி கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டம். அப்புறம் என்ன பண்ண போறேன்? அந்த ஆர்என்ஏ வைரஸை டிஎன்ஏவா மாத்தி அந்த டிஎன்ஏவை ஆம்பிளிஃபை பண்ணி அப்புறம் நான் வந்து கோவிடா இல்லைன்னு கண்டுபிடிப்பேன். அவ்வளவு விஷயம். இதை எப்படி நான் வந்து டிஎன்ஏவை மாத்துவேன்? அதுக்குதான் நமக்கு ஒரு என்சைம் இருக்கு, ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ். என்ன பண்ணும்? ஞாபகம் இருக்கா? HIV படிச்ச ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஆர்என்ஏ இருந்துச்சுன்னா அந்த ஆர்என்ஏ வச்சு டிஎன்ஏ உருவாக்கும். கிளியர்? காட் இட்? நான் தெளிவா சொல்ல கேளுங்க. இங்க என்ன நடக்குது தெரியுமா? எங்கிட்ட ஒரு ஆர்என்ஏ வருதுடா. அந்த ஆர்என்ஏ வந்து சிங்கிள் ஸ்ட்ராண்ட் தான். அப்ப அந்த ஆர்என்ஏக்கு காம்ப்ளிமெண்டரியா அந்த ஒரு ஸ்ட்ராண்ட் உருவாகும்ல. ஃபார் சே இப்படி ஒரு ஆர்என்ஏ ஸ்ட்ராண்ட் இருக்கு. சரியா? CAG வராதுல, யூராசில் தான் வரும். அப்ப இந்த CAG-ங்கிற ஸ்ட்ராண்டுக்கு இது சிங்கிள் ஸ்ட்ராண்டா இருக்கும். அப்ப நான் அந்த ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ்ங்கிற என்சைமை போட்டேன்னா அந்த என்சைம் என்ன பண்ணும்? இந்த ஸ்ட்ராண்டுக்கு காம்ப்ளிமெண்டரி உருவாக்கும். இந்த ஸ்ட்ராண்டுக்கு காம்ப்ளிமெண்டரி உருவாக்கும். அப்ப உருவான காம்ப்ளிமெண்டரி ஸ்ட்ராண்ட் வந்து ஆக்சுவலி என்னது? டிஎன்ஏ ஸ்ட்ராண்டா தான் இருக்கும்.
அதை வச்சு அதை சிடிஎன்ஏ சொல்லுவோம், காம்ப்ளிமெண்ட்ரி. அப்போ அந்த சிடிஎன்ஏ வச்சு நான் அதை ஆம்பிளிஃபை பண்ணிட்டேன்னா ஈஸியா என் காப்பீஸை மல்டிப்ளை பண்ணிடலாம். அவ்வளோ விஷயம். ஹெச்ஐவிக்கும் யூஸ் பண்ணலாம். எலைசா வந்து இன்னும் ஸ்பெசிஃபிக்கா இருக்கும்டா. ஏன் தெரியுமா? ஹெச்ஐவி பொறுத்த வரைக்குமே ஹெச்ஐவில வந்து இந்த ஆர்என்ஏ நிறைய விளையாடும். ஏன் தெரியுமா? பாடிக்குள்ளேயே ஆர்என்ஏ உள்ள போறதுக்கு டிஎன்ஏவா மாறும். அப்போ சம்டைம்ஸ் நம்மளை மாட்டி விட்டுரும். நமக்கு இது கன்ஃபியூஷனா வேண்டாம், தெளிவா போறதுக்கு எலைசா போலாம். இல்ல என்கிட்ட எலைசா இல்ல பிசிஆர்னா பிசிஆரும் போலாம். ஓகே, சூப்பர் கேள்விடா மார்ஷல். ஓகே, நைஸ் क्वेश्चन, பட் தட்ஸ் ரைட் ஆன்சர். ஓகே, புரிஞ்சுதாடா? ஹெச்ஐவிக்கு நான் யூஸ் பண்ண புரிஞ்சுதா? ஏன்னா ஹெச்ஐவி மெக்கானிசம் எப்படி தெரியுமாடா? பாடிக்குள்ள அந்த ஆர்என்ஏ வந்து டிஎன்ஏவா மாறி அப்புறம் நம்ம பாடி ஏமாத்தி அப்புறம் திருப்பி ஆர்என்ஏவா மாறும். அப்ப நம்ம இந்த பிசிஆர் யூஸ் பண்ணும்போது நமக்கு டிஎன்ஏ சில கன்ஃபியூஷன் வரலாம். வேற வழியெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஆனா எனக்கு எலைசாங்கிறது இன்னும் ஸ்பெசிஃபிக்கா அழகா ஈஸியா கிடைக்கிற டெக்னிக். தட் இஸ் வை வி ப்ரிஃபர் எலைசா, பட் இட் இஸ் ஆல்சோ யூ கேன் யூஸ் திஸ் திங். ஓகே, எலைசால ஆன்டிஜன் என்ன சொல்ல முடியும்? கரெக்ட். ஓகேடா, பாருங்க. யூஸ்ஃபுல் amplification mRNA cDNA மாறி conversion by reverse transcriptase enzyme, then PCR is performed using cDNA as template. அப்ப கிடைச்சிருக்கிற இந்த காம்ப்ளிமெண்டரி சீக்வென்ஸ இதை வச்சு என்ன பண்ண போற? டெம்ப்ளேட்டா வச்சு அதை உருவாக்கி ஆம்பிளிஃபை பண்ணி அழகா கண்டுபிடிச்சு. அவ்வளவு. ஓகே சார், கிளியர் அண்ட் தேங்க்ஸ். தேங்க்யூ. அடுத்து பாத்துருவோமா? PCR ஓட அட்வான்டேஜ் பாருங்க. PCR is highly specific and sensitive, ideal for diagnosing genetic, viral and bacterial diseases. Self-understandable. Traditional diagnosis, culture, biochemical test is slow. கரெக்டா இல்லையா? நான் ஒரு வைரஸ் இருக்குன்னு நான் கண்டுபிடிக்கிறேன் ஒரு பாடியில. அந்த பாடிக்கான செல்லை எடுத்து அந்த வைரஸை வளர்த்தி வரக்கு 1 hour 2 hour ஆயிரம், நான் செத்தே போயிடலாம். அப்போ அந்த இடத்துல என்ன பண்றாங்க? பிசிஆர் யூஸ் பண்ணி பேத்தஜனை ஈஸியா டைரக்டா கட கண்டுபிடிச்சலாம். 30 நிமிஷத்துல 300 காப்பீஸ் உருவாக்கலாம், டாப்னு உருவாக்கலாம். ஓகே, இது சோ எஃபெக்டிவ். Pathogen presence. It's DNA present which PCR can identify using unique genetic sequences. Samples use. என்ன யூஸ் பண்ணலாம்? blood யூஸ் பண்ணலாம். ஸ்டூலுங்கிறது the excreta, human excreta. ஸ்பூட்டம்ங்கிறது சளி சொல்லுவோம்ல, ஸ்பூட்டம். அதெல்லாமே ஸ்பைனல் ஃப்ளூயிட்னா நம்ம எலும்புல சிஎஸ்எஃப்னு ஒரு பொருள் இருக்கும், நம்ம மூளையிலே இருக்கும். அப்ப அந்த சிஎஸ்எஃப்ங்கிற ஃப்ளூயிட் வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். கோரியானிக் வில்லை சொன்னல, எஸ்சிஹெச்சிஜி அந்த மாதிரி வந்தது. அண்ட் amniotic cells. amniotic cellsனா அந்த குழந்தை வந்து உருவாகும் போது, ஃபீட்டல் உருவாகும் போது ஒரு amniotic sac குள்ள இருக்கும். அந்த சாக் தான் amniotic sac சொல்லுவோம். அதுக்குள்ள இருக்கிற fluid தான் amniotic fluid. அங்கிருந்து கண்டுபிடிக்கலாம். அது மூலம் என்ன பண்ணலாம்? இன்ஹெரிட்டட் டிசீசஸும் கண்டுபிடிக்கலாம். எப்படி? சிக்கிள் செல் அனீமியா, பீட் தலசீமியா அண்ட் ஃபினோலிகிட்டோனூரியா. ஓகே, இத பத்தி எல்லாமே டீடைலா நம்ம இன்னொரு கிளாஸ்ல எடுத்துக்கோம். சாப்டர் 4ல படிச்சிருக்கோம், அங்க போய் பாருங்க, கிளியரா இருக்கும். ஓகே, we don't have to divert the topic. Fine, புரிஞ்சுதா? ஏக டவுட் இருக்கா? கரெக்டா ப்ளே கண்டுபிடிச்சலாம். கரெக்ட், நீ சொல்ல கரெக்ட். ஹெச்ஐவி இருக்காலே ஈஸியா கண்டுபிடிச்சலாம். Okay, RT-PCR helps diagnose and monitor retroviral infections like SARS, COVID and coronavirus. Detects virally induced cancers like cervical cancer. Cervical cancer தெரியும்ல, cervical area வரக்கூடிய கேன்சர், அதுவும் கண்டுபிடிக்கலாம். Determine sex of human செக்ஸ் கண்டுபிடிக்கலாம். நான் ஒரு செல்லை கண்டுபிடிக்கிறேன், அந்த செல்லுல எக்ஸ் இருக்கா Y இருக்கா, இல்ல XY இருக்கா, இல்ல XX இருக்கா கண்டுபிடிச்சோன்னா அந்த செக்ஸ் டிட்டர்மின் மேலா ஃபீமேலா கண்டுபிடிச்சிடலாம். அது பிசிஆர்ல பண்ணலாம். And livestock embryos via primers and DNA probes targeting sex chromosomes. ஒன்னும் இல்லடா, இது எல்லாமே ஒரே விஷயம் தான். என்கிட்ட ஒரு சின்ன சாம்பிள் கிடைச்சிருச்சு. கிடைச்ச சாம்பிள் ஆம்பளையா பொம்பளையா எனக்கு தெரியல, இது மேலா ஃபீமேலா தெரியல. நான் என்ன பண்ண போறேன்? அந்த சாம்பிளை வந்து நல்லா ஆம்பிளிஃபை பண்ணி செக் பண்ணி பார்க்கறேன். எக்ஸுக்கான குரோமோசோம்ஸ் இருக்கா, வைக்கான குரோமோசோம்ஸ் இருக்கா. அப்ப வைக்கான குரோமோசோம்ஸ் இருக்குன்னா கண்டிப்பா அது மேலா தான் இருக்கும். அவ்வளவுதான். இந்த மாதிரி நான் ஈஸியா ஜட்ஜ் பண்ணிடலாம். Detects sex-linked disorders in fertilized embryos. Okay, டே PCR அக்யூரேட் தான்டா. சரியா? PCR அக்யூரேட் தான். ஓகே, இது வந்து கன்வீனியன்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம். அண்ட் இந்த ஹெச்ஐவிக்கு இன்னொரு டெஸ்ட் இருக்கு, வெஸ்டர்ன் பிளாட்னு சொல்லுவோம். அது வந்து கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட். இந்த எலைசாங்கிறது ஆக்சுவலி கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட் இல்லை. எலைசா பண்ணிட்டு அது கன்ஃபார்ம் பண்றதுக்கு வெஸ்டர்ன் பிளாட்னு இன்னொரு டெஸ்ட் பண்ணுவோம். அதுதான் கன்ஃபார்ம் ஆயிடும், கன்ஃபார்ம் ஹெச்ஐவி அப்படிங்கிற நம்ம சொல்லலாம். அப்ளிகேஷன் பாருங்க. Studies genetic differences and evolutionary relationship between organisms. கரெக்டா இல்லையா? என்கிட்ட ஒரு குட்டி செல் இருக்கு, நான் என்ன பண்றேன்? தோண்டி எடுக்கும்போது சின்னதா ஒரு செல் கிடைச்சிருச்சு. அப்ப அந்த செல்லை வந்து எனக்கு அது யார் செல்லு எப்படி நமக்கு ரிலேஷன் தெரியல. அந்த செல்லை ஆம்பிளிஃபை பண்ண நிறைய செல் வந்துடும். அப்ப அந்த நிறைய செல்ல இருந்து இதோ குரங்கு செல்லு, ஓ மனுஷன் செல்லு, ஓ நம்ம பையன் தான் அப்படிங்கிறது ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். சரியா?
amplifies DNA from hair, bones, fossils or mummified tissue for evolutionary studies. Okay, forensic என்ன பண்ணலாம்? Detects DNA from blood stains, hair semen, produces DNA fingerprints to identify animals. கரெக்டா இல்லையா? நான் சாம்பிள் எடுக்கும்போது சின்னதா ஒரு blood sample இருக்கு. தப்பு பண்றவன் அந்த என்ன சொல்லுவாங்க, he leaves some மார்க்ஸ் சொல்லுவோம்ல, அப்ப அவன் தப்பு பண்றவன் வச்சு அவன் என்ன பண்ணிருக்காங்கிறது சின்ன அந்த ஒரு சாம்பிள் மூலமா நான் கண்டுபிடிச்சோன்னா அதை ஆம்பிளிஃபை பண்ணி நிறைய டெஸ்ட் பண்ணி இவன் தான்டா கன்ஃபார்ம்ங்கிறத நான் முடிவே பண்ணலாம். ஓகே, அந்த மாதிரி நம்ம ஈஸியா பண்ணலாம். சரியா? Used in gene therapy for amplifying specific DNA segments before insertion into cells. Is that clear? யாருக்காவது ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா பசங்களா? இது வரைக்கும் எனக்கு புரிஞ்சுதா? யாருக்கு டவுட் இருக்கா? குயிக்கா சொல்லுங்க பாப்போம். anybody is having any doubt? ஈஸியா புரிஞ்சுதா? பிசிஆரோட அடிப்படை பிரின்சிபல் மட்டும் ஞாபகம் வச்சீங்கன்னா உங்களுக்கு எல்லா அப்ளிகேஷன் புரிஞ்சிடும். ஒன்றும் இல்லை, எனக்கு கம்மியா கிடைச்சிருக்கிறது கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நிறைய டெஸ்ட் பண்ணும், ஆனா கம்மியா இருக்கு, நான் பிசிஆர் யூஸ் பண்ணி ஆம்பிளிஃபை பண்றேன். அப்ப எனக்கு எங்கெல்லாம் கம்மியா கிடைக்குதோ அங்கெல்லாம் நான் பிசிஆர் யூஸ் பண்ணி ஆம்பிளிஃபை பண்ணி ஈஸியா நிறைய டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிச்சேன். வணக்கம் சைலம். ஐயோ சைலம் அண்ணா, பார்த்து பல வருஷம் ஆகுதே, நல்லா இருக்கீங்களா அண்ணா? கிளியர் சார், தம்பி தங்கிங்களா? சைலம் அண்ணா இன்னைக்கு ஒரே வைப்ல இருக்கார் போல. ஓகே, சூப்பர்ரா, ஃபைன். இப்போ ஐ திங்க் ஹார்ட்லி வி ஹேவ் டு லேர்ன் திஸ் டிரான்ஸ்ஜெனிக் எலிமெண்ட்ஸ் இன் பயோஎத்திக்ஸ். ஒரு டாபிக் முடிஞ்சு. ஓகே, ஈஸி தான்டா. எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 10-20 ஸ்லைடு தான் இருக்கும். குயிக்கா முடிச்சலாம். ரெடியா? ஓகே, ரெடியா இருக்கீங்களா? டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸ் ஆரம்பிச்சலாமா? யாரெல்லாம் ரெடியா இருக்கீங்க? குயிக்கா அழகா கமெண்ட் பண்ணுங்க பாப்போம். நம்ம சிம்பிளா இருக்குங்க பாப்போம். கட 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 கடன்னு நம்ம சிம்பிளா இருக்குங்க. சைலமனா காட்டுங்க, நம்ம சிம்பிள் காட்டி விடுங்க சைலமனாக்கு. Yes, make it fast. நான் உங்ககிட்ட சைலம் அண்ணாக்கு சிம்பிளா காட்ட சொல்லுங்க, சைலம் அண்ணாவே சிம்பிளா காட்டிட்டாரு. ஓகே, மார்ஷல் ரேக் ஒரு கேள்வி கேட்கிறார். சைலம் அண்ணா சொல்லுங்க. சைலம் அண்ணா, டு யூ ரிமெம்பர் மீ? சைலம் அண்ணா, டு யூ ரிமெம்பர் ஹிம்? நம்ம போயந்தா. ஓகே, விஜயலட்சுமி என்ன எல்லா சிம்பிளும் எடுத்து போட்டீங்க போல. ஓகே, சூப்பர்ரா. சரி, அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? குயிக்கா டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸை பார்த்துட்டு அப்புறம் எத்திக்ஸ் எல்லாம் முடிச்சு அந்த சாப்டர் முடிஞ்சு அழகா ஃப்ரீயா போய் ரெஸ்ட் எடுக்கலாம். ஓகேவா? ஆரம்பிப்போமா? எஸ். டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸ், இதோட பிரைம் கான்செப்ட் சொல்ற அழகா கேளுங்க. அதாவது என்கிட்ட ஒரு அனிமல் இருக்கு, ஆனா அந்த அனிமலுக்கு எனக்கு பிடிச்ச கேரக்டர் அந்த அனிமல் இல்லை. அப்ப நான் என்ன பண்ண போறேன்? எனக்கு பிடிச்ச கேரக்டருக்கு தேவையான ஜீனை நான் கண்டுபிடிச்சு வந்து அந்த அனிமல்ல இன்சர்ட் பண்ணி அந்த அனிமலுக்கு அந்த கேரக்டரை கொடுக்க போறேன். Then it is called as a transgenic animal. ஓகே, தீபாவளி ஸ்பெஷல் சார். என்ன நம்ம சார் கோல்டு போல கோல்டுடா ரொம்ப நேரம் அப்படி இருக்கும்போது ஏசியில போட்டு அப்படி வரும், வெளியே போல ரெடி ஆகும். ஓகே, ஸோ டிரான்ஸ்ஜெனிக்கோட பேசிக் ஐடியா அவ்வளோதான். ஓகே, எனக்கு பிடிச்ச கேரக்டரை நான் எனக்கு பிடிச்ச அனிமல் ஆட் பண்ண போறேன். பிகாஸ் அந்த அனிமலுக்கு அந்த கேரக்டர் இல்லை. அப்போ அந்த கேரக்டர் எங்க இருக்கோ அதுக்கு தேவையான ஜீனை எடுத்து கொண்டு வந்து இதில் ஆட் பண்ண போறேன். அவ்வளோ விஷயம், ஈஸி தான். அப்போ earlier selective breeding was used to improve animal traits. கரெக்டா இல்லையா? பழைய காலத்துல நமக்கு இந்த பயோடெக்னாலஜி இல்லை. அப்பெல்லாம் என்ன பண்ணுவோம்? சரி, இந்த அனிமலை ப்ரீட் பண்ணு, அப்போ ஒரு அனிமல் கிடைக்கும், நல்லா இருக்கும். ஓகே, அப்படிதான் பண்றதாங்க. ஆனா சின்ன பிரச்சனையாச்சு, எல்லா கேரக்டர்ஸும் கொடுக்க முடியல. மாடும் ஆடும் அப்படியெல்லாம் மாத்தி பண்ணும்போது நிறைய இஷ்யூஸ் வந்துச்சு. அப்ப அந்த இடத்துல யார் வரா? பயோடெக். பாருங்க, மாடர்ன் பயோடெக்னாலஜி எனேபிள்ஸ் ஜெனட்டிக் மேனிபுலேஷன் ஃபார் டிசையர்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஃபுல் மேனிபுலேஷன் தான் நம்ம பண்ண போறது, எல்லாமே ஜெனட்டிக் மேனிபுலேஷன் தான். டிரான்ஸ்ஜெனசிஸ், இது வந்து ஒரு ப்ராசஸ். ஓகே ஓகே, ரிமெம்பர் திஸ் இஸ் அ ப்ராசஸ். Process of introducing foreign DNA into an animal's genome.
ஜீனோம்ங்கிறது அந்த அனிமலோட மொத்த ஜீன்ஸ், அதுக்குள்ள எனக்கு பிடிச்ச அந்த ஃபாரினான அந்த டிஎன்ஏவை நான் ஆட் பண்றேன், அவ்வளவுதான் விஷயம். ஓகே, சிவா ரவி, ஹாய் ஹாய் சிவா ரவி. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், டிரான்ஸ்ஜெனசிஸ், அது வந்து ப்ராசஸ். இனி அடுத்த டேர்ம் பாருங்க, டிரான்ஸ்ஜீன் அப்படின்னு என்ன அர்த்தம், எனக்கு தேவையான அந்த ஜீன் ஆட் பண்றதுல அந்த ஜீன் பேர் தான் டிரான்ஸ்ஜீன். மேபி ஹைட் ஆகக்கூடிய ஜீனா இருக்கும், அது டிரான்ஸ்ஜீன். மேபி குண்டாகிற ஜீனா இருக்கும், அது டிரான்ஸ்ஜீன். மேபி நிறைய மில்க் ப்ரொடியூஸ் பண்ற ஜீனா இருக்கும், அது டிரான்ஸ்ஜீன். அப்ப டிரான்ஸ்ஜெனசிஸ்ங்கிறது ப்ராசஸ், டிரான்ஸ்ஜீனுங்கிறது எனக்கு பிடிச்ச ஜீன். ஐ எம் கோயிங் டு ஆட் மை டிசையர்ட் ஜீன். Okay, super. So animals produced through this process are called transgenic animals or genetically modified organism. அப்போ இந்த டிரான்ஸ்ஜெனசிஸ்ங்கிற ப்ராசஸ் மூலமா நான் டிரான்ஸ்ஜீனை ஆட் பண்ணி உருவாக்குற அனிமல்ஸ் பேர் தான் டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸ் ஆர் ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் ஆர்கானிசம்ஸ், GMO. ஓகே, புரிஞ்சுதா? சூப்பர். These animals stably inherit and express the new genetic traits. அப்ப எனக்கு பிடிச்ச traits வந்து அழகா அது இன்ஹெரிட் பண்ணும். ஓகே, இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, கிளியரா தெரியுதா? டவர் வரல, வந்துடும். ஓகே, இந்த எக்ஸாம்பிள் பாருங்கடா, நல்லா பாருங்க, உங்களுக்கு அழகா சொல்ல கேளுங்க. என்கிட்ட இங்க ஒரு எக் இருக்கு. ஓகே, அந்த எக் எங்க இருந்து எடுக்கிற, இந்த ஒரு கோட்ல இருந்து எடுக்கிறேன். அப்ப இந்த கோட் தான் எனக்கு எக் கொடுக்குது. ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் a donor goat because it is giving me egg. அப்ப அந்த எக்ல என்ன பண்றேன், ஹியூமன் ஜீனோமுக்கான ஒரு ஜீன், ஹியூமன் ஜீனோல இருக்க ஒரு ஜீன் எடுக்கிறேன். அந்த ஜீனை எடுத்து அந்த எக்ல வந்து நான் அப்படியே ஆட் பண்ணிட்டேன். ஓகே, ஆட் பண்ணிட்டேன். சரி, எதுக்கு ஹியூமன் ஜீன் ஆட் பண்ணீங்க, அந்த ஆடை மனுஷனை மாத்த பண்ணல? இல்லடா, நான் என்ன ஜீன் எடுத்திருக்கேன், பால்ல சில புரோட்டீன்ஸ் எனக்கு வேணும், அது அந்த கோட் தராது. ஹியூமன்ல இருக்கக்கூடிய புரோட்டீன்ஸ் எனக்கு பால்ல வேணும். அப்ப என்ன பண்ண போறேன், அந்த ஹியூமன் ஜீனை எடுத்து பால் தரக்கூடிய அந்த ப்ரோமோட்டர்ஸ் அதெல்லாம் ஆட் பண்ணி இந்த நியூக்ளியஸ்ல போட போறேன். அப்ப இந்த நியூக்ளியஸ் டெவலப் ஆகும், அது ஒரு குட்டி போடும், அந்த குட்டிக்கு பால் வரும், அந்த பால்ல ஹியூமன் ஜீன் எக்ஸ்பிரஸ் ஆகி நான் என்ன புரோட்டீன் வேணும்னு நினைச்சனோ அந்த புரோட்டீன் நீங்க அழகா வந்து நிக்கும். அவ்வளவுதான் விஷயம். கிளியர்? டோலி மாதிரி, டோலி க்ளோன்றா, அது வேற, பட் கிட்டத்தட்ட சிமிலர் கான்செப்ட் மாதிரி தான். அது க்ளோனிங், அது வேற. ஓகே, இது புரிஞ்சுதா? என்ன பண்ற, அந்த எக் எடுத்து ஹியூமன் ஜீன் ஆட் பண்ணி அந்த கோட்டை வளர்த்தும் போது அந்த கோட்டுக்கு என்ன வருது, என்னோட அந்த ஜீன் ஆக்டிவேட் ஆகி அந்த மில்க் ப்ரொடியூஸ் பண்ண மில்க்ல எனக்கு தேவையான ப்ரோட்டீன்ஸ் இருக்கு. கோட்டோட வாழ்க்கையிலேயே கிடைக்காத ப்ரோட்டீன்ஸை நான் ஹியூமன் ஜீனை இன்சர்ட் பண்ணி அந்த ப்ரோட்டீன்ஸை எடுத்துட்டேன். அவ்வளவுதான் விஷயம். ஓகே, various steps involved, ரொம்ப ஈஸியா. ஓகே, அழகா நீங்களே எழுதலாம் பாருங்க. various steps involved in the production of transgenic organisms are. என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் பாத்துறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் செப்பரேஷன் ஆஃப் டிசைர்ட் ஜீன். கரெக்டா இல்லையா? எனக்கு என்ன ஜீன் போடணுமோ அதை நான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சு அந்த பொருள் இருந்து நான் ஐசோலேட் பண்ணணும், which means I have to remove. ஓகே, ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபிகேஷனா கண்டுபிடிக்கிறது, ஐசோலேஷனா ரிமூவ் பண்றது. ஸோ I have to remove of desired gene. ரிமூவ் பண்ணிட்டேன். அடுத்து செலக்ஷன் ஆஃப் a vector. நீ ஜீனை ரிமூவ் பண்ணிட்ட, அந்த ஜீன் அப்படியே எடுத்து இப்படியே அந்த சால்ட் பே போட முடியுமா? கண்டிப்பா போட முடியாது. you need a vector. வெக்டர்ங்கிறது என்ன, ஒரு பொருள் which helps in the transfer of my gene to my definite place. அப்ப அந்த வெக்டரை நான் கண்டுபிடிச்சு அந்த வெக்டருக்குள்ள என்ன பண்ணும், என்னோட ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆட் பண்ணணும். நல்லா பாருங்க, செலக்ஷன் ஆஃப் a vector or direct transmission. சில கேசஸ்ல டைரக்டா உள்ள வச்சு அனுப்பலாம். ஓகே, பட் நாட் லைக் திஸ். ஃபைன். ஓகே, அப்ப என்ன பண்ண போறேன், கம்பைன் தி டிசைர்ட் ஜீன் வித் வெக்டர். கரெக்ட்டா வெக்டருக்குள்ள நான் டிசைர்ட் ஜீனை ஆட் பண்ணிட்டேன். இனி இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர்ட் வெக்டர் இன்டு தி செல்ஸ். இனி இந்த வெக்டர் ரெடி ஆயிடுச்சு, வெக்டர்ல என் ஜீன் இருக்கு. அப்ப வெக்டர் என்ன பண்ணும், அந்த எனக்கு தேவையான ஹோஸ்டுக்குள்ள அனுப்பணும். இப்போ ஃபார்ஸே நான் அங்க எடுத்த ஒரு குட்டி அனுப்பணும், கோட்டு அனுப்பணும், அந்த மாதிரி ஹோஸ்டுக்குள்ள அனுப்பணும். ஓகே, embryos ஆர் மெச்சூர் இண்டிவிஜுவல் அனுப்பிட்டேனா. அப்புறம் demonstration of integration and expression of a foreign gene in the transgenic tissues of animal. The transgenic animals are mice, rat, rabbits, pig, cow, goat. நான் அந்த வெக்டரோட அனுப்பிட்டேனா அந்த வெக்டர் உள்ள போய் டிரான்ஸ்ஜீன் வேலை செஞ்சு டிரான்ஸ்ஜெனசிஸ் நடந்து டிரான்ஸ்ஜெனிக் அனிமல் உருவாயிரும். இந்த மாதிரி என்னென்ன பண்ணிருக்கானுங்க, rat, mice, rabbit, pig, cow, goat, sheep, fish have been produced. Okay, is that clear for everybody? இது வரைக்கும் அனைவருக்கும் புரிந்து விட்டதா? ஈஸியா இருக்கா? கேட்டா அழகா எழுதிடுவீங்களா?
Is it clear guys? Quicker சொல்லுங்க பாப்போம். Clear sir. Okay. Marshall super ரா. அவனுக்கு புரிஞ்சிச்சு. அடுத்து. இப்போ யூசஸ் பாத்துறோமா? இங்க பெல்லாமி ஓடிட்டியா? பெல்லாமி அமீர் விஜயலட்சுமி எஸ் விஜய் சூப்பர் ரா. ஓகே சூப்பர் பாருங்க அமீர் இருக்கா. வெரி குட். Okay, so powerful tool to study gene expression and development processes in higher organisms. கரெக்டா இல்லையா? எனக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான டூல் தான் இந்த GMO டிரான்ஸ்ஜெனிக் என்சைம். என்னென்ன பண்ணலாம் பாருங்க. helps in genetic improvement of animals. இப்போ இந்த அனிமலுக்கு ஜெனட்டிக்காவே அந்த புரோட்டீனை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய திறமை இல்லை. ஆனா நான் என்ன பண்றேன், அந்த திறமையை கொடுக்குறேன். அந்த ரோபோட்டுக்கு ஆக்க சக்தியோ அழிக்கிற சக்தி கொடுக்குற மாதிரி நான் இதுக்கு வந்து சக்தியை கொடுக்குறேன். ஓகே, இது இந்த படத்துல வர மாதிரி. ஓகே, ஸோ அது கொடுத்துட்டேன். Fine. அடுத்து creates disease models. Example cancer, Alzheimer, cystic fibrosis, rheumatoid arthritis, sickle cell anemia for medical diseases. அப்படியே அர்த்தம் ஒன்றும் இல்லடா. இப்போ ஒருத்தனுக்கு வந்து கேன்சர் வந்திருக்கு, ஒரு ஹியூமன் கேன்சர் வந்திருக்கு. அப்போ இந்த கேன்சரை எப்படி ட்ரீட் பண்ணலாம்? ஒரு மெடிசன் ட்ரீட் பண்ணலாம். ஆனால் அந்த மெடிசன் வேலை செய்யும்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்? சரி, அவன் மேலே பூ கொடுப்போம், வேலை செஞ்சால் தப்பிச்சிருவோம், இல்லைன்னா செத்துருவோம். அப்படி கொடுக்க முடியாதுல்ல. we can't risk human lives. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? சில அனிமல்ஸ் எடுத்து அந்த அனிமல்ஸ் சில மாடிஃபிகேஷன்லாம் பண்ணி இந்த மாதிரி கண்டிஷன்ஸை கொடுத்து யார் அந்த கண்டிஷன்ஸ் இருக்கிற அனிமல்ஸை எடுத்து நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். எப்படி வேலை செய்யுதா இல்லைன்னு பார்க்கலாம். அப்படி வேலை செஞ்சு அந்த அனிமலுக்கு சேஃப்டியா இருக்குன்னு தெரிஞ்சா நான் அது கொஞ்சம் கொஞ்சமா நிறைய அனிமல்ஸ் கொடுப்பேன். நிறைய பேர் உயிரோட இருக்குன்னு தெரிஞ்சா கொஞ்சம் கொஞ்சமா ரேண்டமா ஹியூமன்ஸ் கொடுப்பேன். அதுவும் வேலை செஞ்சுச்சுன்னா எல்லாத்துக்குமே கொடுக்கலாம். அப்படிதான் வேக்சின்ஸ் எல்லாம் உருவாக்குறாங்க. ஓகே, அவனுக்கு நெட் ப்ராப்ளமா இருக்கும் சார். சூப்பர்ரா, மேபி இருக்கும். சப்போர்ட் பண்ற பத்தியா? குட் ஃப்ரெண்ட் இஸ் நீட் இஸ் a friend indeed. டிசர்வன்ஸ் இருக்குடா சொல்றேன். ஓகே ஃபைன். அப்ப இந்த மாதிரி பண்ணலாம். அப்ப அல்சைமர்ஸ் என்ன மறக்கிற நோய், சிஸ்டிக் ஃபைபர்ஸ் வந்து லங்ல வர கண்டிஷன். ஓகே, இந்த அமிழ்தி நீ ஊரங்கி அந்த பாட்டு வரல, அந்த பாட்டுல வர கண்டிஷன் தான். ஓகே, அண்ட் ரிமோட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ங்கிறது நமக்கு இந்த ஜாயின்ஸ்ல வர இஷ்யூடா. நிறைய சைனோவியல் ஃப்ளூயிட்ஸ்ல செக்ரேட் ஆகாம ஒரு இஷ்யூ மாதிரி வரும். அண்ட் சிக்கிள் செல் அனீமியாங்கிறது நம்ம ஆர்பிசி வந்து இந்த கொடுவாள் மாதிரி ஆயிடும். இந்த ஷேப்புக்கு வந்துடும். இந்த ஷேப்ல தான் ஆர்பிசி இருக்கும். அப்ப என்ன ஆகும்? ஆக்சிஜன் பிரச்சனை வரும். ஓகே ஃபைன். யூஸ் டு ப்ரொடியூஸ் pharmaceutical and medically important proteins. கரெக்டா இல்லையா? நான் எப்படி இந்த பால்ல ப்ரோட்டீன்ஸ் எடுத்து அந்த மாதிரி இது எடுக்கலாம். டிரான்ஸ்ஜெனிக் மைஸ் ஆர் யூஸ் டு டெஸ்ட் வேக்சின் சேஃப்டி. மைஸை வச்சு வேக்சின் சேஃப்டி செக் பண்ணிட்டோம் நமக்கு ஈஸியா அதை வந்து எஸ்கலேட் பண்ணி அடுத்த ஆர்கானிசம்ஸ் ஹியூமன்ஸ்க்குன்னு போயிடலாம். ஓகே, யூஸ்டு ஃபார் டாக்ஸிசிட்டி டெஸ்டிங். ஒரு விஷம் இருக்கு, அந்த விஷம் எந்த அளவுக்கு விஷமா இருக்கு, அந்த விஷம் என்னென்ன பண்ணுது, என் பாடியில யாரை கொள்ளுது, எந்த செல்லை கொள்ளுது, எந்த ஆர்கனல கொள்ளுது, எல்லாமே செக் பண்ணலாம். ஓகே, as transgenic are more sensitive to toxic substances. Transgenic animals வந்து நம்ம என்னதான் பண்ணாலுமே கொஞ்சம் எப்படி சொல்றது ஈஸியா அவங்க வந்து சென்சிட்டிவா இருப்பாங்க. which means நீ ஒரு டாக்ஸினை கொடுத்தா மேபி அவங்க சீக்கிரம் கூட இறக்கலாம். அவங்க அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஹெல்த்தி லைஃப் ஸ்பேன் இருக்காது. மொட்டாலிட்டி ரேட் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். அப்போ அது மூலமா எப்படி இறந்தாங்கிறது ஈஸி நம்ம கண்டுபிடிக்கலாம். improves quality and quantity of milk, meat, eggs and wool. Same concept. Helps in testing drug resistance and developing better animal breeds. நான் drug resistance தான் ஒரு மருந்து கொடுக்குறேன். இப்போ இந்த மருந்தை கொடுத்து அந்த மருந்து உங்களுக்கு வேலை செய்யுது இல்லைன்னு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அது கண்டுபிடிச்சு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன்னா ஐ கேன் ப்ரொசீட் டு அன் அதர் லெவல். அப்போ அதெல்லாம் பண்ணி என்ன பண்ணலாம்? பெட்டர் அனிமல் பிரீட்ஸ் ஈஸியாக உருவாக்கலாம். அடுத்து பாருங்க, பயாலஜிக்கல் ப்ராடக்ட்ஸ். Substances derived from living organisms used to prevent or treat diseases. என்ன பண்ண போறோம்? சப்ஸ்டன்ஸை டிரைவ் பண்ணி அதுக்கு தேவையான ஆர்கனிசம் கொடுத்து அழகா டிசீஸ் பண்ண போறோம். ரொம்ப ஈஸியா இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? பயாலஜிக்கல் ப்ரொடக்ஷன். அப்ப பயாலஜிக்கல்னா சம்திங் லைஃப். அப்போ ஒரு லைஃப்ல இருந்து நான் வந்து சில ப்ராடக்ட்ஸ் உருவாக்க போறேன். கிளியர்? அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்கடா. சரி, நல்லா பாருங்க, தெளிவா பாருங்க. Substances derived from living organisms used to prevent or treat disease. யோசிச்சு பாரு, உனக்கு ஒரு உயிரோடு இருக்கிற ஒரு பொருளே உனக்கு தேவையான ஒரு பொருளை கொடுக்குதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? எடுத்துப்போம். தட் இஸ் சேம் as here. இப்போ இதை கிளியரா பார்த்துருவோமா? என்னங்கிறது பார்த்துருவோமா? ஆன்டி டாக்ஸின்ஸ், வேக்சின்ஸ், பிளட் ப்ராடக்ட்ஸ், ஹார்மோன்ஸ் பத்தி கிளியரா பார்த்துருவோமா? எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? குயிக்கா கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் வந்து குயிக்கா லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம். ஃபாஸ்ட், குயிக்கா, ரெடியா? Are you guys ready? We are going to decode what is this biological products in a detailed manner. ஆரம்பிக்கலாமா?
Hi sir, I am Raji Satya. Hi Raji Satya, எப்படி இருக்கீங்க? Okay, do you remember? Are you my previous year students or you are in the channel? நேத்தே ரெடி மார்ஷல் நீ தான் கரெக்ட் நமக்கு. ஓகே ரெடி சூப்பர்ரா. ஸோ பார்த்துரும். ஓகே ஸோ ஐ மேக் இட் வெரி சிம்பிள். ஆகி லிசன். ஒரு உயிரோடு இருக்கிற பொருள் இருந்து எனக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் உருவாக்குறத பயாலஜிக்கல் ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ என்னென்ன பண்ணலாம்? ஆன்டிடாக்சின்ஸ், வேக்சின்ஸ், ப்ராடக்ட்ஸ், ஹார்மோன்ஸ் எல்லாமே பண்ணலாம். ஸோ எப்படின்னு பார்த்துருவோமா? ஓகே ஸோ ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் யூசிங் பயோடெக்னாலஜி இன் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், பிளான்ட் செல்ஸ் ஆர் அனிமல் செல்ஸ். இது எங்கேயோ பார்த்தமா இருக்கே. ஞாபகம் இருக்கா? ஃபெர்மெண்டர் படிச்சோமா? ஃபெர்மெண்டர்ல எனக்கு பிடிச்ச மைக்ரோ ஆர்கானிசம் கொடுத்துட்டு அதை வளர்த்தணும்னா இந்த மைக்ரோ ஆர்கானிசம் எனக்கு ஒரு பொருளை கிடைக்கும். அதுதான் பயாலஜிக்கல் ப்ராடக்ட்ஸ். ஓகே இப்போ அதே நான் பயோரேட்டர்ல பண்றதுல அதே இங்க இருந்து எல்லா அனிமல்ஸ்லயும் பண்ணலாம். பயோரேட்டர் நான் போய் ஒரு ஆட்டுக்குட்டி வைக்க முடியாது. கரெக்டாக ஆட்டுக்குட்டி வச்சு ஆட்டுக்குட்டி குட்டி போட வச்சு அதை வளர்த்தி அங்கிருந்து போட எடுக்க முடியாது. அங்கே மைக்ரோ ஆர்கானிசம் மட்டும் தான் பண்ண முடியாதுனால. அப்போ அது வந்து கொஞ்சம் ஹையர் லெவல் ஆர்கானிசம் போகும்போது பயாலஜிக்கல் ப்ராடக்ட்ஸாக மாறும். ஓகே I am this year student. Oh, அப்போ ஞாபகம் இல்லைடா எனக்கு லைக் ஐ எம் ஹேண்ட்லிங் சேனல்ஸ் லைக் ஐ நீட் ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ். அதான் ஞாபகம் இருக்கு எனக்கு. ஜெயஸ்ரீ ஐ டோன்ட் ரிமெம்பர். ஓகே நோ ப்ராப்ளம் இனி ஞாபகம் வச்சுக்கிறேன் சரியா? ஆனால் ரெகுலராக வந்தால் தான் ஞாபகம் இருக்கும். நீங்கள் அடிக்கடி வந்து மறந்துடும் நான் சரியா? ஓகே நல்லா பாருங்க. So generally they are complex and harder to characterize than small molecule drugs. Recombinant DNA technology enables large scale production of biological products. Same thing தான் நான் சொன்னது அதே தான்டா. நான் வந்து ஆட்டுக்குட்டி போய் பயோரியாக்டர்ல வைக்க முடியாது. ஏன்னா ஆட்டுக்குட்டி பெரிய ஆர்கானிசம்ஸ் ரொம்ப ஹார்டா இருக்கும். அவங்க அதுக்கு டிஃப்ரெண்டான மெக்கானிசம்ஸ் நான் யூஸ் பண்ணணும் சரியா? ஓ ஐ ஆஸ்க்ட் botany chapter 6 from இப்போ ஞாபகம் வருதுடா. டே ஐ ஸ்போக் டு டீம்டா. என்ன தெரியுமா ப்ராப்ளம் சொன்னாங்க? அப்ளிகேஷன் பயோடெக் ஆரம்பிச்சனால அதோட 2 பார்ட் முடிக்க சொல்லிட்டாங்க. ஸோ அந்த 2 பார்ட் முடிஞ்சு இப்போ நான் பார்ட் 1 ஆரம்பிச்சுட்டு பார்ட் 2 விட முடியாது. அப்படி அப்போ அந்த டைம்ல இடையில வந்து சாப்டர் 6 எடுக்க முடியாது. கண்டினியூஷன் இருக்காது, மறந்துடுவாங்க. அப்போ அது பார்ட் 1 பார்ட் 2 முடிச்சுட்டு அடுத்து சாப்டர் 6 பண்ணிக்கலாம் அப்படின்ட்டாங்க சரியா? ஐ சாட் வித் மை டீம், வி ஹேட் மெனி டிஸ்கஷன்ஸ். ஆனா ஜெயஸ்ரீ தான் கேட்டாங்கிறது மட்டும். ஆனா சாப்டர் 6 கேட்டாங்கன்னு எனக்கு தெரியும். அதை நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம். பட் தட் வாஸ் அ ப்ராப்ளம். ஓகே ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்க கொஞ்சம் ப்ரையரா சொல்லுங்கடா சரியா? ஓகே அடுத்த சாப்டர் வேணும். இப்போ சாப்டர் 6 நான் எடுக்க போறேன்னா அதுக்கு அடுத்து என்ன வேணும் ஃபர்ஸ்டே சொல்லிட்டு நான் எடுத்து கொடுத்துருவேன். ஓகே நம்ம பார்ட் ஆரம்பிச்சுட்டு அது கேட்டா பிரச்சனை, அது அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே அப்ளிகேஷன் 2 வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம திடீர்னு சாப்டர் 6 கொடுத்தா அப்ளிகேஷன் 2 எப்போ கொடுக்குறது? அதனாலதான் சரியா? ஓகே எனி ப்ராப்ளம்ஸ்? இஸ் ஆல் கிளியர்? ஆல் ஃபைன்? ஓகே ஸோ டைப்ஸ் ஆஃப் பயாலஜிக்கல் ப்ராடக்ட்ஸ் பார்த்துருவோமா? 3 டைப்டா. ஈஸி. தெராபியூட்டிக் ப்ரோட்டீன்ஸ், மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸ், வேக்சின்ஸ். இது நான் அழகா சொல்றேன். அப்படியே கேட்டுக்கோங்க. வேற எதுவுமே டெஃபினேஷன்ல புக்ல நான் குயிக்கா சொல்லிக்கிறேங்க. தெராபியூட்டிக் ப்ரோட்டீன்ஸ்னா எனக்கு தேவைப்படுற ப்ரோட்டீன்ஸை நான் உருவாக்குறேன். இப்போ என் பாடிக்கு சில ப்ரோட்டீன்ஸ் வந்து இல்லை. அப்போ இந்த ப்ரோட்டீன்ஸை நான் ஒரு ஆர்கானிசம்ல இருந்து எடுத்து அதை நான் வந்து யூஸ் பண்றேன்னா தெராபியூட்டிக் ப்ரோட்டீன்ஸ். அவ்வளவுதான். கிளியர்? அடுத்து பாருங்க மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸ். மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸ் என்றால் குறிப்பிட்ட ஒரு செல்லை டார்கெட் பண்ணி நான் ஆன்டிபாடி உருவாக்க போறேன். ஜென்ரலா ஆன்டிபாடிஸ் போய் ஆன்டிஜனை பைண்ட் பண்ணும் கரெக்டா? இதை வந்து நான் ரொம்ப பெக்யூலரா பார்த்து இவனுக்கு மட்டுமே ஸ்பெசிஃபிக்கா டிசைன் பண்ணுங்கிற மாதிரி டிசைன் பண்றது மோனோக்ளோனல் ஆன்டிபாடி. ஒரு செல்ல இருந்து உருவாக்கக்கூடிய ஒரு ஆன்டிபாடி அது சரியா? இப்போ வேக்சின்ஸ் நமக்கு தெரிஞ்ச விஷயம். யூ கைஸ் நோ வேக்சின்ஸ் பெட்டர் தேன் me I suppose because we have discussed for plenty of times, right? Okay. இப்போ அடுத்து பாருங்க. இப்போ இந்த ப்ராடக்ட்ஸ் உருவாக்கி இருக்காங்க பாருங்க. ரீகாம்பினன்ட் ஹார்மோன்ஸ், இன்சுலின், ஹியூமன் growth ஹார்மோன். இன்சுலின் ஞாபகம் இருக்கா? நம்ம படிச்சோம்ல எல்ஐலி கம்பெனில ஏ செயின் இருக்கு, பி செயின் இருக்கு, சி செயின் இருக்கு. நான் பெரிய ஸ்டோரி படிச்சோம் ஞாபகம் இருக்கா? ஸோ அதெல்லாம் ஹியூமன் சொல்லுவாங்க. இன்சுலின் அது இருக்கு. அண்ட் HGH அப்படின்னா ஹியூமன் growth ஹார்மோன். இன்சுலின் எதுக்கு? டயபெட்டிஸ் இஷ்யூக்கு இன்சுலின். HCG எதுக்கு? வளர்ச்சிக்காக. ஓகே ஒருத்தர் வளர்றதுக்காக யூஸ் பண்றதா ஹியூமன் growth ஹார்மோன். அண்ட் பாருங்க ரீகாம்பினன்ட் வேக்சின்ஸ் இருக்கு அண்ட் ப்ரோட்டீன்ஸ் லைக் ஹியூமன் ஆல்பா லாக்டால்புமின். அப்படின்னா என்ன தெரியுமாடா? ஆல்பா லாக்டமின்ங்கிறது ஹியூமன்ல இருக்கக்கூடிய ப்ரோட்டீன். அப்ப அந்த ப்ரோட்டீன் என்ன பண்ண போறேன்? ஒரு மாட்டு கொடுக்க போறேன். ரோசிங் ஒரு மாட்டு கொடுத்துட்டு நிறைய மில்க் எடுக்க போறேன், நிறைய ப்ரோட்டீன்ஸ் எடுக்க போறேன். ஜென்ரலா அந்த மாடால அவ்வளவு ப்ரோட்டீன் தர முடியாது. ஏன்னா அவனுக்கு இருக்கிற ப்ரோட்டீன் ஜீன் அவ்வளவுதான். ஆனா என்கிட்ட இருக்கிற ஜீனை வச்சு அந்த ஜீனை நான் அந்த மாட்டு கொடுத்தேன்னா அந்த ஜீன் எக்ஸ்பிரஸ் ஆகி நிறைய ப்ரோட்டீன்ஸ் வந்துடும். அவ்வளவு விஷயம். ஓகே புரிஞ்சுதா? ஈஸியா இருக்கா?
produce industrially. Animals as bioreactors. இதுதான்டா விஷயம். நான் அனிமல்ஸ் நான் எப்படி பயோரியாக்டருங்கிற அந்த பொருள்ல ஒரு பயோ ஃபெர்மெண்ட்ங்கிற பொருளை மைக்ரோ ஆர்கானிசம் யூஸ் பண்ணி ப்ராடக்ட் எடுத்தனோ அதே மாதிரி அனிமல்ஸே நான் பயோரியாக்டரா மாத்தி அனிமல்ஸ்குள்ள அந்த ஜீனை போட்டு அனிமல்ஸ் இந்த ப்ராடக்ட் எடுக்க போறேன். அதுதான் அனிமல்ஸ் ஆஸ் பயோரியாக்டர்ஸ். யூஸ்டு டு சிந்தசைஸ் யூஸ்ஃபுல் புரோட்டீன்ஸ் அண்ட் ஆன்டிபாடிஸ். பாருங்க, மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸ் ட்ரீட்ஸ் கேன்சர் ட்ரீட் பண்ணும், ஹார்ட் டிசீஸ் ட்ரீட் பண்ணும், டிரான்ஸ்பிளான்ட் ரிஜெக்ஷன்ஸ் ட்ரீட் பண்ணும். A natural protein adhesives, அதாவது biocompatible material used to reattach tendons, repair bones and teeth cavities. அப்படி என்ன தெரியுமாடா, நமக்கு நிறைய இடத்துல நம்ம நிறைய ஆர்டிஃபிஷியல் திங்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஃபார் சே எனக்கு வந்து இப்போ முட்டியில் ஒரு சர்ஜரி பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல நான் என்ன பண்ணலாம், டைட்டானியம் ஒரு பிளேட் வைக்கலாம், ஸ்டீலில் வைக்கலாம், நிறைய மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி வைக்கலாம். ஆனால் நான் என்ன பண்ண போகிறேன், நேச்சுரலாகவே ஹியூமன்ஸில் எனக்கு தேவைப்படுற மாதிரி ஒரு ஹியூமன்ஸில் ஒத்து போகிற மாதிரியான ப்ரோட்டீன்ஸை கண்டுபிடிச்சி வைக்க போகிறேன். அதுதான் டாஸ்க். ஓகே, so natural protein biocompatible which is they can associate என்னோட பாடிக்குள்ள ஒத்து போகிற மாதிரியான காம்பனன்ட்ஸ் biocompatible used to reattach tendonsனா என்னது யாருக்கு தெரியும்? what are tendons? போனையும் மசிலையும் அட்டாச் பண்றது டெண்டன்ஸ். ஓகேவா, நீங்க சொல்றது லேட் ஆகும், நானே சொல்லிடுறேன். ஓகே, இப்போ போனையும் மசிலையும் அட்டாச் பண்றது டெண்டன்ஸ். அப்பேற்பட்ட டெண்டன்ஸ் வந்து கிழிஞ்சிருச்சு, அதை ரீஅட்டாச் பண்ண வைக்கணும்னா நான் வந்து நேச்சுரலா ஒரு பொருளை யூஸ் பண்ணி கூட பண்ண வைக்கலாம். பயாலஜிக்கல் ப்ராசஸ் பண்ணுவோம். ஓகே, அண்ட் போன்ஸை ரிப்பேர் பண்ணுறதுக்கு எல்லாமே இருக்கு. இப்போ நிறைய கண்டுபிடி போயிட்டு இருக்குடா. இஃப் ஐம் நாட் ராங், ஒரு ஆண்டர்பிரினர் ஹி இஸ் ஃபைண்டிங் சம்திங். அது என்ன பண்ண தெரியுமா, நம்ம ஊண்டை வந்து ஹீல் பண்ணும். ஏதோ ஒரு ஜெல்லு மாதிரி நினைக்கிற சப்ஸ்டன்ஸ் அது ஏதோ உருவாக்கிருக்காரு நேச்சுரலாக. ஏதோ ஸ்பைடர்ல இருந்தா இல்லை என்னன்னு தெரியல, ஏதோ வந்து உருவாக்கிருக்காரு, ஞாபகம் எனக்கு. அதை வந்து போட்டால் ஆட்டோமேட்டிக்காக நம்ம அப்படியே ஈஸியாக அப்படியே ஜெல்லோட ஜெல்லாகி அப்படியே ரெடி ஆயிடும். சார் எனக்கு ஆர்ம் ஃப்ராக்சர் ஆனப்போ எனக்கு பிளேட்டே வைக்காம சர்ஜரி பண்ணாங்க. ஆமாண்டா, எனக்கும் அப்படிதான் பண்ணாங்க. ஃப்ராக்சர் அப்போ சர்ஜரி பண்ணாங்களா, அப்போ உங்களுக்கு வந்து போன் ஏதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட் பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கும் பண்ணாங்க. எனக்கு ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட் ஆகிட்டு இந்த கையை வந்து இப்போ குட்டியாக தான் பார்த்தீங்களா, ஸ்ட்ரைட் ஆகுது, இப்படி தான் இருக்கும். பிகாஸ் ஆக்சிடென்ட் சர்ஜரி நம்ம நிறைய இருக்கு. ஓகே, மோஸ்ட்டாக லைட் ஃப்ராக்சர்ஸாக இருந்தால் அந்த கட்டிலே ரெடி பண்ணுவாங்க, மாவு கட்டிலே ரெடி பண்ணுவாங்க. பாருங்க, க்ளோனிங் பார்த்துருவோமா? ரெடியாக இருக்கீங்களா? இது வரைக்கும் எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா? ஈஸியா இருக்கா? க்ளோனிங் பார்த்துலாமா? ஈஸிடா, க்ளோனிங் சூப்பர் டாபிக், செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பார்த்துருவோமா? அதுக்கு இந்த adhesive யூஸ் பண்ணிருப்பாங்க, மேபிடா யூஸ் பண்ணிருப்பாங்க. ஓகே, கொஞ்சம் காஸ்ட்லி தான், பட் யூஸ் பண்ணுவாங்க, நோ ப்ராப்ளம். ஓகே, நிறைய ரெடி ஆயிட்டாங்க. வேற யாரும் ரெடியா இருக்கீங்க? நம்ம சிம்பிளா இருக்கீங்கன்னா கடகடன்னு ஆரம்பிச்சிடலாம். ஓகே, ரெடி ஆயிட்டீங்களா? ஓகே, சூப்பரா. இப்போ பாருங்க, க்ளோனிங் அப்படின்னு தெரியுமா? இமேஜின் பண்ணி பாருங்க, என்ன மாதிரியே அப்படியே ஒரு ஜெராக்ஸ் காப்பி இங்கே பக்கத்துல இருக்கு. 2 ஷைன்சர் இருக்கிற மாதிரி, 2 மார்ஷல் ரேக் இருக்கிற மாதிரி, 2 அமீர் இருக்கிற மாதிரி, 2 நரேன் இருக்கிற மாதிரி, 2 பிளேக் இருக்கிற மாதிரி, 2 ஜைலமன்னா இருக்கிற மாதிரி. ஸோ அதே எக்ஸாக்ட் காப்பி உருவாக்குறது தான் க்ளோனிங். எக்ஸாக்ட் காப்பி அப்படி உருவாக்க முடியுமான்னு கேட்டா எஸ். ஆனா எத்திக்கலி அது அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்படி பண்ணா என்னமோ நான் 10 காப்பி உருவாக்கி வச்சுட்டு இந்த கம்பெனிக்கு ஒரு காப்பி, அந்த கம்பெனிக்கு ஒரு காப்பி, வீட்டுக்கு ஒரு காப்பி, நான் இதோட தொங்கிடுவேன். அதனால எத்திக்கலி அது பாசிபிள் இல்லை. ஓகேவா? பட் இட் இஸ் சயின்டிபிக்கலி ஆர் டெக்னிக்கலி இட் இஸ் பாசிபிள். பார்ப்போமா? கோட் மூவில க்ளோனிங் இருக்கா? கோட் மூவில எங்கடா க்ளோனிங் இருக்கா? கோட் மூவில க்ளோனிங் இருக்கான்னு தெரியல, ஞாபகம் இல்லை எனக்கு. ஓகே, இது பாருங்க. ப்ரொடக்ஷன் ஆஃப் ஜெனட்டிக்கலி ஐடென்டிக்கல் இண்டிவிஜுவல்ஸ் எய்தர் நேச்சுரலி ஆர் ஆர்டிஃபிஷியலி.
சிம்பிள் டர்ம்ஸ் ஜெராக்ஸ் காப்பி, அவ்வளவுதான். அப்படியே டிட்டோ காப்பீஸ். ஓகே. In nature, cloning occurs through asexual reproduction. நேச்சர்ல cloning occurs through asexual reproduction. எப்படி ஞாபகம் இருக்கா? பைனரி ஃபிஷன்லாம் படிச்சீங்களா? பாக்டீரியா டிவைட் ஆகுது. ஒரு பாக்டீரியா டிவைட் ஆகும்போது அப்படியே அச்ச செல் 2 பாக்டீரியா உருவாகும். ஏன்னா asexual reproductionல ஒரே பேரண்ட் தான் இன்வால்வ் ஆயிருக்கு. அப்போ கேமெட்ஸ் நிறைய இல்ல. அதனால அதே பேரண்ட் மாதிரி தான் அதே குட்டி உருவாகும், which is similar to the same parent, hence it is a clone. Okay, go to Vijay climax sir. Climaxல அது பையன் தானடா. விஜய் பையன் தானே வருவான், எனக்கு தெரியல. எனக்கு விஜய் போஸ்ட் ரேட்ல பண்ணுவாங்க சார். விஜய் மூவி போஸ்ட் ரேட்ல பண்ணுவாங்க. ஓ போஸ்ட் ரேட்ல பண்ணுவாங்க, தெரியலடா. மேபி இருக்கும், எனக்கு ஞாபகம் இல்லை அது என்னன்னு. ஓகே ஃபைன். ஸோ இந்த biotechnology refers to creating copies of whole organisms. வெரி இம்பார்ட்டன்ட்ரா. பயோடெக்னாலஜி பொறுத்த வரைக்குமே ஒரு முழு ஆர்கனிசம் அப்படியே உருவாக்குறதா இருக்கட்டும், இல்ல அதோட செல்ஸா இருக்கட்டும், இல்ல டிஎன்ஏ பிராக்மெண்ட்ஸா இருக்கட்டும், இது எல்லாமே மாலிகுலர் குளோனிங். ஒரு மொத்த ஆர்கனிசம் உருவாக்குனா குளோன். நான் இன்னும் மாலிகுலர் லெவல்ல போய் டிஎன்ஏ செல்லு டிஷ்யூன்னு உருவாக்குறதா அது வந்து மாலிகுலர் குளோனிங். அவ்வளவுதான் விஷயம். பாருங்க, டாலி the first mammal clone பாத்துருவோமா? ஈஸிடா, நான் அழகா சொல்றேன் கேளுங்க. क्वेश्चंस கேட்பேன் பாருங்க. இந்த டயகிராம் மட்டும் பார்த்தா போதும், அப்புறம் அதெல்லாம் ரீட் பண்ணா புரிஞ்சிடும். ஆரம்பிக்கலாமா? ஓகே சூப்பர். நல்லா பாருங்க, டயகிராம் நல்லா பாருங்க. ஓகே லுக் வெரி கேர்ஃபுல்லி. ஓகே, 2 ஷீப் எடுத்திருக்கேன். ஓகே, ஒன்னு வந்து ஒயிட் ஃபேஸ் இருக்கிற ஷீப், இன்னொன்னு பிளாக் ஃபேஸ் இருக்கிற ஷீப். இது நல்லா கவனிங்க கூட. ஓகே, மிஸ் பண்ணாதீங்க, நல்லா கவனிங்க. இப்போ இந்த ஒயிட் ஃபேஸ் இருக்கிற ஷீப் நம்ம வந்து இதை வந்து ஏன்னு சொல்லலாம். ஓகே, we call this as A. Okay, we call this black as B. Okay, இப்போ இந்த ஒயிட் ஷீப்ல இருந்து அந்த ஒயிட் ஷீப்ல மடி இருக்குமா? மடினா என்ன சொல்லுவோம்னா அந்த அடர்ன்னு சொல்லுவோம். அங்க இருந்து பால் குடிக்கிற இடம், மேமரி கிளாண்ட்ஸ் மாதிரி. அப்ப அங்கிருந்து நான் ஒரு செல் எடுக்கிறேன். ஓகே, அடர் பகுதியில இருந்து ஒரு செல் எடுக்கிறேன். அந்த செல்லை எடுத்து அந்த செல்ல இருக்கிற நியூக்ளியஸை மட்டும் பிரிச்செடுக்கிறேன். அந்த செல்ல இருக்கிற நியூக்ளியஸை மட்டும் பிரிச்செடுக்கிறேன். ஓகே, செல் எடுத்துக்கிட்டீங்கன்னா செல் இருக்கும்டா, சைட்டோபிளாசம் இருக்கும் அண்ட் ரெகுலர் நியூக்ளியஸ் இருக்கும். அப்ப அங்க இருக்க என்ன பண்றேன், அதோட நியூக்ளியஸை மட்டும் பிரிச்செடுக்கிறேன். எடுத்துட்டேன். ஓகே, இந்த பிளாக் ஷீப் ஃபேஸ் ஷீப் இருக்குல்ல பி, அங்கிருந்து என்ன பண்றேன்னா அழகா அதோட ஒரு எக் எடுக்கிறேன், எக்ஸல் எடுக்கிறேன். ஆப்வியஸா எக்ஸல்ஸ் இருக்கும்ல, அப்ப எக்ஸல் எடுக்கிறேன். எக்ஸல் எடுத்து அந்த எக்ஸலுக்குள்ள இருக்கிற நியூக்ளியஸை நான் என்ன பண்றேன், ரிமூவ் பண்றேன். ரிமூவ் பண்றேன். இப்போ நல்லா கவனிங்க, நான் என்ன பண்றேன், அந்த ஒயிட் ஷீப்போட நியூக்ளியஸும் அந்த செல்லும் கூட யார் இருக்கா, இந்த பிளாக் ஷீப்போட செல்லு மட்டும், சைட்டோபிளாசம் மட்டும், இது ரெண்டையும் ஃபியூஸ் பண்றேன். இப்ப ஃபியூஸ் பண்ணும்போது கிடைக்கிற செல்லுல எந்த சைட்டோபிளாசம் இருக்கும், ரெண்டோட சைட்டோபிளாசம் இருக்கும். எந்த நியூக்ளியஸ் இருக்கும், ஒயிட் ஃபேஸ் ஷீப்போட நியூக்ளியஸ் மட்டும்தான் இருக்கும். அது வரைக்கும் புரிஞ்சுதா? கிளியரா புரிஞ்சுதா? ஓகே, இப்ப ஃபியூஸ் பண்ண கிடைக்கிற செல்ல என்ன நியூக்ளியஸ் இருக்கும், ஒயிட் ஃபேஸோட நியூக்ளியஸ் இருக்கும், பிளாக்கோட நியூக்ளியஸ் இருக்கு. ஏன்னா ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ இந்த செல்லை நான் வந்து கல்ச்சர் பண்ண போறேன், which means அந்த செல்லுக்கு தேவையான நியூட்ரியன்ஸ்ல கொடுத்து ஒரு பெட்ரி டிஷ், இது பேர் தான் பெட்ரி டிஷ் சொல்லுவோம். இதுல ஆர்டிஃபிஷியலா நான் என்ன பண்ண போறேன், வளர்த்த போறேன். அப்ப அந்த ஒரு செல் நிறைய செல் ஆயிடுச்சு, ஒரு செல்லெல்லாம் ஆகி நிறைய செல் ஆகி அது டிவைட் ஆகி அது வந்து ஒரு ஸ்டேஜுக்கு வரும். அந்த ஸ்டேஜ் பேர் தான் பிளாஸ்டோசிஸ்ட். அந்த ஸ்டேஜுக்கு வந்த உடனே நான் அந்த பிளாஸ்டோசிஸ்டை எடுத்து ஒரு மதருக்கு இம்ப்ளான்ட் பண்ண போறேன். இம்ப்ளான்ட் என்ன, அட்டாச் பண்ண போறேன். பிளாஸ்டோசிஸ்ட் இம்ப்ளான்ட் ஆனாதான் குட்டி பிறக்கும். அப்ப இந்த பிளாஸ்டோசிஸ்ட ஒரு மதருக்கு இம்ப்ளான்ட் பண்ண போறேன். அந்த மதருக்கு எங்கிருந்து வந்துச்சு, எங்கிருந்தோ வந்துச்சு. சோ இட் இஸ் a surrogate மதர். அந்த மதருக்கு குட்டிக்கு சம்மந்தமே இல்லை. அந்த மதர் என்ன பண்ணுது, அந்த குட்டிக்கு தேவையான ஒரு மீடியம் மட்டும் கொடுக்குது. அப்ப அந்த பிளாஸ்டோசிஸ்ட்ங்கிற அந்த செல் இம்ப்ளான்ட் பண்ணி அது டெவலப் ஆகி வரும்போது உனக்கு டோலிங்கிற ஒரு ஷீப் வந்துருச்சு. ஆனா இது எப்படி இருக்கு பாக்குறதுக்கு, it is like the A. Why? Because A ஓட நியூக்ளியஸ் தான் இன்வால்வ் ஆயிருக்கு, B ஓடது இன்வால்வ் ஆகல.
புரிஞ்சுதா? இப்போ கிரியேட்டிவ் எப்படி கேட்பான், பி செல்லோட நியூக்ளியஸை யூஸ் பண்ணி ஏ செல்லுல நான் வந்து போடும்போது வர்ற குட்டி எப்படி இருக்கும்? பி செல் குட்டி தான் இருக்கும். ஏன்னா பி செல் நியூக்ளியஸ் பண்ணுங்க. அப்ப நியூக்ளியஸ் எந்த ஷீப்புக்கு நீ யூஸ் பண்றியோ அந்த ஷீப்புக்கு தான் கணக்கு. எவ்வளவு மைன்யூட்டா இருக்கு, எப்படி சார் பண்ணிருப்பாங்க, நினைச்சு பார்க்கவே வெரி அமேசிங். எஸ், ரொம்ப அமேசிங்கான ஒரு கான்செப்ட் டவுலி. ஓகே, நிறைய இருக்குடா. நான் வந்து பயாலஜில என்கிட்ட யாராவது எது ரொம்ப அமேசிங் கேட்டா என்ன சொல்ல முடியாது, நிறைய இருக்கு அமேசிங். எது எடுத்தாலுமே அமேசிங்கா தான் இருக்கு. ஓகே, சொமாட்டிக் செல் வெரி குட். ஏன் அடர் செல், அடர் செல்ங்கிறது மடி. இந்த இடத்துல நான் என்ன யூஸ் பண்றேன், கேமெட்ஸை யூஸ் பண்ணல. அப்போ டோலி தான் ஃபர்ஸ்ட் க்ளோன். எப்படி ஒரு சொமாட்டிக் செல்ல வச்சு ஒரு க்ளோனை உருவாக்கி இருக்கானா, அது டோலி தான். கிளியர்? இஸ் தட் கிளியர் ஃபார் எவரிபடி? வெரி ஈஸிடா. இங்க பாருங்க, அதான் கொடுத்திருக்காங்க. Dolly the first mammal clone. Mammal na paluti. Okay, mammal clone. Because they had others, no? Palutis, muddies. So first cloned mammal, sheep. Dolly created by Ian Wilmot and Campbell. The Colocombans. They did it on 1997. Strong guys, very strong and intelligent guys. Developed using nuclear transfer technique. Apdi enna artham? Na nucleus transfer pannadla. எங்கிருந்து ஒயிட் ஷீப்போட நியூக்ளியஸ் எடுத்து பிளாக் ஷீப்போட செல்லுக்குள்ள டிரான்ஸ்ஃபர் பண்றது. ஸோ நியூக்ளியர் டிரான்ஸ்ஃபர் அண்ட் டோட்டிபொட்டன்சி. டோட்டிபொட்டன்சி என்ன? நம்ம உலகத்துல இருக்கிற ஆர்கானிசம்க்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொருள் தான் டோட்டிபொட்டன்சி. அதாவது ஒரு செல்லால ஒரு முழு ஆர்கானிசமா மாறக்கூடிய திறமை. எப்படி அந்த ஸ்பெர்மும் எக்கும் ஃபியூஸ் ஆகி ஜைகோட் உருவாய் இந்த ஜைகோட் நம்மளும் நிக்கிறோமோ அதே மாதிரி சொமாட்டிக் செல்ஸுக்கு அந்த டோட்டிபொட்டன்சி இருக்குன்னு கண்டுபிடிச்சு கொண்டு வந்த ஒரு டெக்னிக் இது. Okay, ability of a single cell to develop into a complete organism. Steps பாருங்க. Mammary gland cells taken from a donor Eve, even a sheep, starved for 5 days. ஏன் தெரியுமாடா? நம்ம அந்த ஒரு செல்லை எடுத்து அந்த செல்லை வந்து இப்போ டெவலப்டான செல்லு கரெக்டா. அப்போ அந்த செல்லை எடுத்து நான் அந்த செல்லை வந்து 5 நாள் ஸ்டார்வ் பண்ண போறேன். சோறு தண்ணி இல்லாம ஒரு ஓரமா உட்கார வைக்க போறேன். லிட்ரலி அதுக்கு பட்னி போட போறேன். அப்படி போடும்போது அதுக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் உருவாகி அது ஸ்லீப்பிங் பீரியட் எல்லாம் பாரு ஸ்டார்ட் ஆயிடும். ஏன்னா ரெஸ்ட் வேணும் அதுக்கு, இல்லை செத்துரும் தெரியும். அப்போ செல்லு உயிரோட தான் இருக்கும். அப்போ அந்த ரெஸ்ட் உருவாக ஆரம்பிக்கும் போது அது பழைய ஸ்டேஜுக்கு ஷ்ரிங்க் ஆகும். இப்போ அதுக்கு டோட்டிபொட்டன்சிங்கிற அந்த ஒரு கேலிபர் வந்துருச்சு, கேபபிலிட்டி வந்துருச்சு. இப்போ அந்த எக்ஸெல் எடுக்கிறேன். ஓகே, ஃப்ரம் another Eve. அந்த பிளாக் இருந்துச்சு, அங்கிருந்து எக்ஸெல் எடுத்து வாஸ் enucleated, which means I'm going to remove the nucleus. Enucleated na removing the nucleus. இப்போ அந்த எக் செல்ல என்ன இல்ல, நியூக்ளியஸ் இல்ல. அப்ப நியூக்ளியஸ் நம்ம ஆல்ரெடி எடுத்துறோம். எங்க இருந்து வைட் ஷீப்ல எடுத்துறோம். ஓகேவா? the adult cell and the enucleated ovum were fused together. The fused cell was implanted in the stage la blastocyst. பார்த்தோமா? blastocyst stage ல implant ஆகி அது சரோகேட்டிவ் வீவ்ல கொடுத்தா 5 மாசத்துக்கு அப்புறம் டோலி பிறந்தாச்சு. Okay, so Dolly was the first clone from a differentiated somatic cell of an adult animal. ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ரா. ஒரு somatic cell இருந்து ஒரு adultல இருந்து somatic cell எடுத்து அங்க இருந்து நான் ஒரு clone உருவாக்கிக்கிறேன், அது டோலி தான். ஏன் ஃபர்டிலைசேஷனே நடக்கல, ஸ்பெர்ம் இல்ல, எக் இல்ல, எதுவுமே இல்ல. ஓகே, சூப்பர் கான்செப்ட் இது. புரிஞ்சுதா? ஈஸியா இருக்கா? இப்போ அனிமல்ஸோட அட்வான்டேஜ் பாருங்க. குளோனிங்னால ஆஃபர்ஸ் பெனிஃபிட்ஸ் ஃபார் கிளினிக்கல் ட்ரையல்ஸ் அண்ட் மெடிக்கல். இப்போ எனக்கு இந்த ஒரு அனிமல் நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னா அந்த அனிமல் மாதிரியே நான் என்ன பண்ணலாம், க்ளோன் பண்ணி உருவாக்கலாம். அப்போ நிறைய டெக்னிக்ஸ் நான் டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸ்ல பண்ணது அது அப்படியே இங்க பண்ணலாம். ரிசர்ச் கேன் ஹெல்ப் இன் த ப்ரொடக்ஷன் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் ட்ரக்ஸ் இன் த ஃபீல்ட் ஆஃப் மெடிசன். எப்படி டிரான்ஸ்ஜெனிக் பண்ணோமா? அண்ட் 8 ஸ்டெம் செல் ரிசர்ச். ஸ்டெம் செல் ரிசர்ச்னா எப்படி ஒரு செல்லுக்கு இந்த டோட்டிபொட்டன்சி இருக்கு அதை பத்தின டீடைல்டா இந்த குளோனிங் மூலமா படிக்கலாம். பிகாஸ் அந்த குளோனிங்ல அதான பிரின்சிபல், டோட்டிபொட்டன்சி பிரின்சிபல். அனிமல் குளோனிங் could help to save endangered species. இப்போ ஒரு ஆர்கானிசம் இறந்து போகுது. அப்படி இறந்து போகும்போது அந்த ஸ்பீஷிஸை காப்பாத்துறதுக்கு நான் க்ளோன் பண்ணி வச்சுன்னா அதே மாதிரி உருவாயிரும். அப்புறம் அது குட்டி போட்டு போயிடும். ஆர்டிஃபிஷியல் பார்த்தனோஜெனிசிஸ் வந்து வேற கான்செப்ட்ரா. அது நம்ம வந்து அது ஒரு ஒரு குறுக்கலான கான்செப்ட். எப்படி ஒரு மேல் இல்லாம ஒரு ஃபீமேல் இருந்து ஒரு குட்டி வருது, அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் பார்த்தனோஜெனிசிஸ். ஓகே, அதுல வந்து கேமெட்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கு, ஆனா ஃபியூஷன் நடக்கல. இங்க கேமெட்ஸே இன்வால்வ் ஆகல. புரிஞ்சுதா? அங்க ஃபீமேல் கேமெட்ல இருந்து அந்த நியூக்ளியஸ் ஜைகோட்டா மாறும். இங்க அந்த ஃபீமேல் கேமெட் பெருசா நம்ம தனியா அதுக்கு ஸ்பெர்ம் கொண்டு வரல, அந்த மாதிரிலாம் உருவாக்கல.
இங்க நம்ம நியூக்ளியஸ் ட்ரான்ஸ்ஃபர் தான் மெயின் பிரின்சிபல். கிளியர்? டிஸ்அட்வான்டேஜ் பாப்போமா? பாருங்க. Animals and human activists see as a threat to biodiversity. மனிதர்களுக்காக போராடக்கூடிய ஹியூமன் ஆக்டிவிஸ்ட் என்ன சொல்றாங்க, இது பயோடைவர்சிட்டிக்கு த்ரெட்னு சொல்றாங்க. சார் நல்லதான பண்றோம், நல்லதா பண்ற, ஆனா நேச்சுரலா இருக்கிறத நல்லது நம்புறவங்க அவங்க. அப்ப நீ அதை மாத்தும் போது ஆட்டோமேட்டிக்கா கெட்டதா மாறிடும். அதான் விஷயம், புரிஞ்சுதா? saying that this alters evolution. எவல்யூஷன் வந்து இந்த நேச்சர் டிசைட் பண்ற எவல்யூஷன் நம்ம மாத்துறோம், அப்ப அது தப்பு. அதான் ஃபர்ஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ். அடுத்து, which will have an impact on populations and the ecosystem. பாப்புலேஷனும் பாதிக்கப்படும், ecosystemமும் பாதிக்கப்படும். The process is tedious, கஷ்டமான process, and expensive, ரொம்ப ரொம்ப costly. It can cause animals to suffer. Animals கண்டிப்பா கஷ்டப்படும்டா. ஹியூமன்ஸ்க்காக பண்ற எல்லா அனிமல்ஸும் கஷ்டப்படும். ஜிஎம்ஓவா இருந்தாலும் சரி, குளோனா இருந்தாலும் சரி, டிரான்ஜெனிக் எவனா இருந்தாலும் கஷ்டப்படும். அது வந்து ரூல். பிகாஸ் அது கஷ்டப்பட்டதான் நமக்கு அந்த ட்ரெயிட்டை கொண்டு வர முடியும். டிஸ்அட்வான்டேஜ் பாருங்க. Report shows that animal surrogates were manifesting adverse outcomes and cloned animals were affected with diseases of high mortality rate. நல்லா பாருங்க, நான் அந்த டோலி பண்ணும்போது அந்த டோலியை வந்து ஒரு சரகேட் மதர்ல வச்சேன்ல, வாடகை தாயில அந்த பிளாஸ்டர்ஸ் வச்சேன்ல, அந்த வாடகை தாய்க்கு நிறைய இஷ்யூஸ் வந்து சொல்றாங்க. ஏன்னா அது வந்து அந்த பாடிக்கு அது ஃபாரின், அது செட் ஆகாம நிறைய இஷ்யூஸ் வந்துச்சுங்கிறாங்க. அண்ட் உருவான அந்த டோலி இருக்குல்ல, டோலி மாதிரி அனிமல்ஸ்க்கு வந்து என்ன தெரியுமாச்சு, நிறைய டிசீஸ் வந்துச்சு. அண்ட் ஹை மொர்டாலிட்டி ரேட், அதாவது இறந்து போகிற தன்மை ஜாஸ்தியா இருந்துச்சு. நார்மல் ஷீப்பையும் டோலியை வச்சா டோலி ஃபர்ஸ்ட் இறந்துடும். கிரிமினல் வேலை பார்ப்பாங்க இதை வச்சு, கண்டிப்பாடா, கண்டிப்பா. இட் மைட் காம்ப்ரமைஸ் ஹியூமன் ஹெல்த் த்ரூ கன்செப்ஷன். நீ அந்த டோலியை சாப்பிட்றன்னு வை, உனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வருங்கிறாங்க. ஓகே. Cloned animals age faster than normal animals. இதுதான் பிரச்சனையே. Cloned animals டப்புன்னு ஏஜ் ஆயிரும், சீக்கிரம் செத்துரும். And are less healthy than the parent organism as discovered in Dolly. Dollyல அப்படிதான் ஆச்சு. Okay, it was early death. Cloning can lead to occurrence of genetic disorders in animals. Okay. More than 90% of cloning attempts fail to produce a viable offspring. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ரா. நான் தெளிவா சொல்றேன் கேளுங்க. இப்போ நான் அந்த டோலி சொன்னேன்ல, அப்ப அந்த டோலிக்கு நம்ம around 277 அடர் செல்ஸ் எடுத்தோம். நம்ம வந்து ஒரு அடர் செல்லு ஒரு நியூக்ளியஸ் படிச்சோம் அப்படி இல்லை, 274 அடர் செல் எடுத்தேன். அது கூட 274 எக்ஸெல் எடுத்தேன். அப்ப இதெல்லாம் ஃபியூஸ் பண்ணி மொத்தம் எனக்கு எவ்வளோ ஃபியூஸ்டு செல் கிடைச்சுன்னு கேட்டீங்கன்னா 26 செல். அவ்வளவுதான் இருக்கு. 227 யூஸ் பண்ணா 227 வரும்னு கேட்டா வரல, நானும் பண்ண முடியாது, வரல. 26 தான் வச்சு. அந்த 26 நான் வந்து இம்ப்ளான்ட் பண்ணிட்டேன், அந்த சரகு 20 இம்ப்ளான்ட் பண்ணிட்டேன். எவ்வளவு பயபுலா இருந்துச்சு. அதாவது ஃபியூஸ் பண்றதுக்கு, அது ஃபியூஸ் பண்ணா எனக்கு கிடைக்கும்ல, ஃபியூஸ் பண்ணா எனக்கு ஒண்ணு தான் பயபுலா இருந்துச்சு. அந்த ஒண்ணு தான் டோலியா இருக்கு. அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டம். அதான் சொல்றேன், 90% of the cloning attempts fail to produce a viable offspring. Clear? பாருங்க, a gene knockout is a genetically engineered organism that carries one or more than chromosomes that have made inoperant. அப்படி தெரியுமாடா, என் பாடியில எனக்கு தேவையில்லாத ஒரு ஜீனை நான் ரிமூவ் பண்றது தான் ஜீன் நாக் அவுட். எப்படி நம்ம பாக்ஸிங்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நாக் அவுட் ரவுண்ட் சொல்லுவோம், வெளியே அனுப்புறது, அது மாதிரி வெளியே அனுப்பிடுவோம். ஓகே. அதாவது என் உடம்புல என் குரோமோசோம்ல ஒண்ணுக்கும் மேற்பட்ட ஜீன் தேவையே இல்லாம இன்ஆபரேட்டிவ் ஃபங்க்ஷன்லெஸ்ஸா இருக்குன்னா நான் தூக்கலாம் வெளியே. அதுதான் ஜீன் நாக் அவுட் மெத்தட். ஓகே. மார்ஷல் இஸ் த கிரிமினல் சார். பட்டு லட்டு மார்ஷல் இங்க தான் இருக்காரு, சுற்றுவாரு. ஓகே. So with this topic we are going to wind up the class. Ethical issue. ரொம்ப ஈஸிடா. நம்ம என்ன பண்ணாலும் அந்த சிவாஜி அப்படி சொல்ற மாதிரி தொழில் தர்மம், ஒர்க் எத்திக்ஸ், அதே அங்க பார்க்க போறோம். ஓகே. பயோடெக்னாலஜில என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்துருவோமா? இது 2 minutesல முடிச்சுட்டு இப்போ உங்க பந்தயத்துக்கு வரேன், இருங்க. Biotechnology provides cheap medicines, improved crops, fruits and disease control methods. ஆமா, இவ்வளவு நல்லது பண்ணது கரெக்ட். Main concern arises because it involves genetic manipulations. எல்லாத்துக்கும் பயம் தெரியுமா? டேய், நீ நல்லதுன்னு சொல்லி நல்ல ஒரு அனிமல் உருவாக்குற, நல்ல ஃப்ரூட் உருவாக்குற, நல்ல புரோட்டீன் உருவாக்குற, ஆனா நீ அந்த நேச்சரை மாத்திர இல்ல, அப்ப அந்த ஜெனட்டிக் காம்போசிஷன் மாறுதுல, அந்த இடத்துல எல்லாத்துக்கும் ஒரு பயம். என்னதான் இருந்தாலும் அது நேச்சுரல் இல்லை, அப்போ ஒரு பயம் இருக்கு.
people fear unknown consequences. Correct. எப்போ அந்த கான்சிக்வன்ஸ் வரும் தெரியாது. மேபி இன்னைக்கு வராமல் இருக்கலாம், நாளைக்கு வராமல் இருக்கலாம், மேபி அடுத்த தலைமுறைக்கு வந்துருச்சுன்னா அப்போ அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் அவ்வளோ கிராக் பண்ண முடியல. அப்போ அது ஒரு பயம். இல்லை அதே மாதிரி பாருங்க, மேஜர் apprehension is nothing but creation of harmful organisms. கரெக்ட். நம்ம பிரேக் சொன்ன மாதிரி, பிரேக்ல ட்ரேக் சொன்ன மாதிரி, ஐயா நல்ல புள்ள, ரொம்ப நல்லவன் தான், சூப்பர், நல்லா சப்போர்ட் பண்ணுங்க. சரி, ட்ரேக் சொன்ன மாதிரி மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்க டெக்னிக்கை. மிஸ்யூஸ் பண்ணி அன்னெசரி ஆர் ஹார்ம்ஃபுல் இருக்கக்கூடிய பொருள்கள் வெளியே வர வாய்ப்புகள் ஜாஸ்தி. அது வந்து இன்டென்ஷனலாகவும் வரலாம், ஆக்சிடென்டலாகவும் வரலாம். அது ஒரு ப்ராப்ளம் தான். ஓகே, such organism could cause epidemics or environmental disaster. அது இந்த உலகத்துக்கே ஒரு டிசாஸ்டர் கொடுக்கும். Despite concerns, actual risks are minimal, which potential benefits are visible. என்னதான் நமக்கு சிக்னிஃபிகன்ட் கன்சர்ன்ஸ் இருந்தாலும் இந்த ஃபீல்டு இன்க்ரீஸ் ஆகிட்டு போய் ஏன் தெரியுமாடா, என்னதான் ரிஸ்க் கம்மியாக இருந்தாலுமே பெனிஃபிட் ரொம்ப ஜாஸ்தி. கரெக்டாக இல்லையா? ஒரு குழந்தைக்கு ஒரு இடத்துல அதுக்கு மில்க் கிடைக்கல, அப்போ மில்க் இல்லாமல் நியூட்ரிஷன் இல்லாமல் சாகிறதுக்கு பதிலாக இந்த பயோடெக்னாலஜி யூஸ் பண்ணி நான் அதுக்கு தேவையான மில்க்கோ நியூட்ரிஷனோ கொடுத்து அதை வாழ வச்சுட்டேன்னா அப்போ அது எவ்வளோ பெரிய பெனிஃபிட். அது தட் இஸ் த திங் பிஹைண்ட் திஸ். கிளியர்? புரிஞ்சுதா? இவ்வளவுதான்டா நம்ம சாப்டர் அழகா முடிச்சிச்சு. யாருக்கெல்லாம் அந்த டாபிக் புரிஞ்சுதுடா, தெளிவா யாருக்கெல்லாம் புரிஞ்சுது, குயிக்கா கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம். சார் மார்ஷோட ப்ரொஃபைல் பிக்க பாருங்க, கன் வச்சிருக்கான், இவன் கிரிமினல். ஏன் அது கன் ஆடாது, கத்தி மாதிரி இருக்கு. இதுக்கு மேலே க்ளோஸ் பண்ண கண்ணு வலிக்குது எனக்கு. ஆமா, பட்டுலட்டும் நீங்க இடையில எங்க போனீங்க? வந்தோன்னா வணக்கம் சொல்லிட்டீங்க, அப்புறம் ஓடிட்டீங்க, அப்புறம் இப்போ வரீங்க. வெரி பேட், வெரி வெரி பேட். மார்ஷல் ஃபுல் கிளாஸ் இருந்தா, இப்போ எல்லாமே பிளேக் இருந்தா, ஆனால் என்ன ஆச்சுன்னா திடீர்னு அவனுக்கு இது வந்துருச்சு, அது நெட் இஷ்யூ வந்துருச்சு. நரேன் இருந்தான், அமீர் இருந்தான், இவங்க எல்லாம் இருந்தாங்க, விஜயலட்சுமி இருந்தாங்க. ஓகே, மார்ஷலுக்கு சூப்பர் கிளியர், வெரி குட், தேங்க்யூடா. நரேன் ஃபுல்லி கிளியர், வெரி வெரி குட். ஓகே, சூப்பர்ரா. அப்போ இந்த சாப்டரை வெற்றிகரமா அழகா தெளிவா முடிச்சாச்சு. உங்களுக்கு டவுட்ஸ்னா கோத்ரூ மட்டும் பண்ணுங்கடா, சூப்பரா முடிச்சாச்சு. சரியா? தூங்கிட்டேன் சார், வெரி பேட் பட்டுலடு. அடுத்த டைம் கேள்வியா கேட்கறேன், அப்போ எப்படி தூங்கணும் பார்ப்போம். ஓகே ஃபைன். ஓகே, ஸோ முடிஞ்சா நீங்களும் ஜிஏபி எக்ஸாம் எழுதுங்கடா. ஓகே, 26 அக்டோபர் கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலி, மதுரை, உங்களுக்கு எது பக்கமாக வாங்க. கோயம்புத்தூர் வந்து நான் கண்டிப்பாக இருப்பேன், மீட் பண்ணலாம். கோயம்புத்தூர், திருநெல்வேலி இருக்கும். 15,000 வர்த்தான ப்ரைஸ். நல்லா பெர்ஃபார்ம் பண்ணீங்கன்னா 15,000 வர்த்தான ப்ரைஸை நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கலாம். சரியா? இதுதான் அந்த கியூஆர் கோட், ஸ்கேன் பண்ணா ஈஸியாக எடுத்துக்கலாம். இதுக்கான டாபிக்ஸ் எல்லாமே கிளாஸஸ் ரெகுலராக போயிட்டு இருக்குடா, அதை நீங்கள் ஃபாலோ மட்டும் பண்ணி எடுத்தனா அழகாக மார்க் வாங்கலாம். சரியா? சார் பிளேக்கு ரீசார்ஜ்ல சொன்னால சார். ஆமா ஆமா, ரீசார்ஜோ நெட் இஷ்யூ சொன்னா கரெக்ட். இல்ல சார் மேக்ஸ் எக்ஸாம் எனக்கு, ஐயோ பரவாயில்லடா. ஓகே, நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணலாம், நோ ப்ராப்ளம். இல்லையே எங்க ஊர்ல இருக்குப்பா. எதுப்பா உங்க ஊரு? சொல்லவே இல்லப்பா. ஓகே சார், சூப்பர் கிளாஸ், தேங்க்ஸ் அண்ட் பை சார். தேங்க்யூடா. ஓகே, தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஸ்டேயிங் அண்ட் யூ கைஸ் ஹவ் லேர்ன்ட் a lot, that's what I believe. ஓகே, ஸோ டேக் கேர், ஹெல்த்தை பார்த்துக்கோங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா ஹெல்த்தியாக இருங்க, நல்லா படிங்க. ஓகே, ஜாலியாக இருக்கணும், எப்பவுமே எப்படி ஜாலியாக இருக்கணும். ஓகேடா. ஸோ ஆஃப்லைன் பேட்சில் ஃபாஸ்டாக பேட்ச் ஆரம்பிச்சிருக்கோம்னா ஆன்லைனில் இருக்கு. ஸோ ஆன்லைனில் திஸ் இஸ் த ப்ரைஸ், யூ கேன் கெட் இட் அட் த டிஸ்கவுண்ட் DOC 2026, actual price 10,000, you can get it for this price. இல்லை like online clothes tab materials வேணும்னா you can get it at this price. ஓகே, இல்லை ஆஃப்லைன் வேணும்னா you can go for this 29,500. இதில் வந்து LMRP எல்லாமே உண்டு. சரியா? சார் நான் தான் அந்த ஸ்டெம் செல்ஸை மறக்கல, மறக்கல இன்னும். வெரி குட்ரா, சூப்பர். அப்படிதான் ஞாபகம் இருக்கும். நான் எழுதி தரேன்டா, நீங்க மந்த்ஸ் என் கிளாஸ் பார்த்துட்டு நீங்க படிச்சீங்கன்னா மறக்கவே மறக்காது. ஏன்னா நான் பண்றது அப்படியே ஞாபகம் வரும் உங்களுக்கு. ஓகே, இந்த ட்ரிக்கை வந்து நான் என் ப்ரொஃபஸர் கிட்ட வாங்கினேன். அவர் சொல்லுவார், கான்ஃபிடன்ஸ் சொல்லுவார், தம்பி நீ என் கிளாஸை மட்டும் கவனி, எக்ஸாமோட நான் என்ன அப்படியே ஞாபகம் வரும் அப்படிங்குவார். நம்ம எக்ஸாமோட மறந்துட்டு இருப்போம், என்ன எழுதுன்னு, அப்படியே அவர் மூஞ்சி ஞாபகம் வரும். அவர் என்னெல்லாம் சொன்னார், என்னெல்லாம் பண்ணார் அப்படி ஞாபகம் வரும். ஓகே, ஸோ நான் வந்து டீச்சராக போய் கேட்டேன் அவர்கிட்ட, லைக் மெனி இயர்ஸ் பேக். இப்போ ட்ரிக் சொல்லி கொடுத்தாரு. ஓகே, அதனால் நீங்கள் வந்து இந்த கிளாஸை மட்டும் கவனிச்சு ரிவிஷன் பண்ண போதும், அப்படியே எல்லாம் ஞாபகம். சரியா? ஃபைன்.
சரி அப்போ all my dear students, we are done with today's class. So make sure following us on YouTube. ஒரு லைக் பட்டன் தட்டிட்டீங்கன்னா எல்லாரும் ஹாப்பி, நானும் ஹாப்பி, நீங்களும் ஹாப்பி. கமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அது ஒரு டபுள் ஹாப்பி. ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க and share it with your friends. Let them study. எல்லாரும் படிப்போம், நல்லா படிப்போம், எல்லாரும் நல்லா இருப்போம். ஓகே, வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், டெலிகிராம், ஃபேஸ்புக் எல்லாத்துலயும் இருக்கோம்டா, ஈஸியா நோட்ஸ் நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். சரியா? Fine. So anything else? So we'll quit the class. Flying bird, ஐயா உங்களுக்கு நான் பேச மாட்டேன். நீங்க கிளாஸ் முடிஞ்சு பாய் சொன்னதுக்கு அப்புறம் நீங்க வரீங்க. பாய். Thank you. Bye bye. Take care.